பத்ரிஜிக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கலாம். ராஜேஸ்வரி மேடம், நீங்க இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு நீங்க கண்டினியூ பண்ணுங்க. கொஞ்சம் வேலையா இருக்கு, நான் ஜாயின் பண்றேன். தேங்க்யூ. எஸ் மேம். ஓவர் டு யூ மேம். வணக்கம் மாஸ்டர்ஸ். என் பெயர் ராஜேஸ்வரி ரவிச்சந்திரன் ஃப்ரம் சென்னை. நான் வந்து கடந்த 6 வருஷமா தியானம் பண்ணிட்டு இருக்கேன். தியானம் பண்ணது பிறகு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து நான் இந்த தியானத்தின் மூலமாவே வந்து கியூர் பண்ணியிருக்கேன். ஸோ தியானம் மட்டும் இல்லாம புத்தக ஞானமும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு புத்தகமும் படிக்க ஆரம்பிச்சோம். புத்தக ஞானம் படிச்சு நமக்குள்ளே வச்சிருக்காம நம்ம தெளிவா படிக்கணும். அதனுடைய சாராம்சம் வந்து இன்னும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும்னா மத்தவங்களுக்கும் வந்து அத புத்தக ஞானத்தை நம்ம படிச்சதை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த சுவாத்தியாயம் கொடுக்க வந்திருக்கேன். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த நமது பிரபஞ்சத்திற்கும் பத்ரிஜி மற்றும் சுவர்ணமலா பத்ரி மேடம், நமது சந்திரகலா மாஸ்டர் குரூப், சந்திரகலா மாஸ்டருக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மாஸ்டர்ஸ். இப்ப நம்ம பத்ரிஜியோட ஞானம் அந்த அப்படிங்கிற புத்தகத்துல தான் நம்ம ஞானம் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 2 நாள் செக்ஷன், இது 3வது வாரம். 2 வாரத்துல வந்து என்னென்ன நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். இப்ப பத்ரிஜி வந்து 1947ல பிறந்தாரு. அதன் பிறகு வந்து அவருடைய வேலைக்கு போகும்போதா நண்பர் மூலமா இந்த ஆனாபானாசதி புத்தருடைய தியானம் வந்து அவரு நண்பர் மூலமா கத்துக்கிட்டாரு. நம்ம நண்பர் மூலமா கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம நம்ம அடைஞ்ச ஞானம் மத்தவங்களுக்கும் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவர் முக்தி அடைஞ்சாரு. முக்தி அடைஞ்ச பிறகு இந்த முக்தி நமக்கு மட்டும் போதாது, இந்த முக்தி எல்லாருக்கும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் வந்து தியானம் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ ஒவ்வொரு தியானையும் கற்றுக்கிறது மட்டும் இல்லாம அவரை மாதிரியே நான் இன்னைக்கு கத்துக்கிட்டேன், நீ மத்தவங்களுக்கு சொல்லித்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தியானிக்கும் வந்து தியானம் சொல்லி தரும்போது சொன்னது. இன்னைக்கு வரைக்கும் நம்மளும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரோம். அது மட்டும் இல்லாம அவர் என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் வந்து பிரமிட் சொசைட்டின்னு இப்பதான் நம்மளுடைய பிரமிடு பிஎம்சி சின்னம் அப்படின்னாலே பிரமிடு தான் நமக்கு. அதுக்கு முன்னாடி கர்னூல்ல வந்து ஃபர்ஸ்ட் தியான மையம்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஆரம்பிச்சாரு. அதன் பிறகுதான் வந்து கொஞ்ச நாள் ஆக ஆக பிரமிடுடைய எனர்ஜியை வந்து அவர் ரிசர்ச் பண்ணி அதன் பிறகு அந்த பிரமிடு மூலமா நம்ம தியானம் பண்றதுக்கும் ஃபர்ஸ்ட் பத்ரிஜி தான் வந்து நமக்கு இந்த பிரமிட் தியானத்தையும் வந்து நமக்கு கொடுத்தது. அந்த பிரமிடுக்குள்ள என்னென்ன சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்திருக்கேன் மாஸ்டர். ஒரு தக்காளி வச்சா கூட சரி, அந்த தக்காளி வந்து ஒரு வாரம் கூட அழுகி போகாது. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சக்தி இருக்கு அதுக்கு. எங்க வீட்டுல வந்து ஃப்ரிட்ஜ் கிடையாது, வாஷிங் மிஷின் கிடையாது. ஆனா வந்து அந்த தக்காளி எல்லாமே வந்து நான் வந்து அந்த காய்கறி எல்லாம் வந்து அந்த பிரமிட் மேல கூடையில வச்சு பிரமிட் மேல வைப்பேன். அது வந்து எங்களுக்கு ஃப்ரிட்ஜ் இல்லாத கவலையே இல்லாத மாதிரி இருக்கு. அதன் பிறகு வந்து பத்ரிஜி என்ன பண்ணியிருக்காங்க, தான் கற்ற ஞானத்தை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால கேள்விகள் கேட்க கேட்க அவர் பதில் சொல்றதா இந்த புக்கு ஃபுல்லாமே இருக்கு. அவர் வந்து கேள்வி கேட்கும் போது என்ன சொல்றாருன்னா, நீங்க எவ்வளவு நேரம் தியானம் பண்ணுவீங்க அப்படின்னும் போது, நான் தியானம் வந்து அதிகமா பண்ணலைன்னா கூட மத்தவங்களுக்கு சொல்லி தரேன். அவங்களுடைய தியான அனுபவத்தை கேட்கும் போது அதனுடைய சக்திய வந்து எனர்ஜி எனக்கு வந்து சேருது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த தியானத்தின் மூலமா நம்ம மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்க நமக்கு அந்த பவர் வந்து நமக்கும் வந்து சேரும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் வந்து அனைத்து உயிர்களும் தியானி ஆகணும், கடைசி உயிர் வரைக்கும் அனைத்து உயிரும் ஒரு நாள் தியானத்துல அமரும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. திரும்ப அதே கேள்வி கேட்கும்போது உங்க குறிக்கோள் என்னன்னு, கடைசி மனிதர் சைவத்துக்கு வர வரைக்குமே நான் வந்து இந்த உலகத்துல இந்த தியானம் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பேன் அப்படிங்கறத சொன்னாரு. சோ நம்ம பத்ரிஜி ஒருத்தர் இல்ல, ஒவ்வொருத்தரும் பத்ரிஜி அப்படிங்கிற மாதிரி அவர் அன்னைக்கே வந்து சொல்லியிருக்காரு. நமக்குள்ளே பத்ரிஜி இருந்து நமக்கு வழி நடத்திட்டு வராங்க. நானும் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து வெளியெல்லாம் போய் சொல்லி கொடுத்தது கிடையாது. நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்றதுனால ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு மட்டும் தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ முதியோர் இல்லம், ஹாஸ்பிட்டல், குழந்தைகளுக்கு சிலம்பம் கிளாஸ்ல போய் வாரம் மெடிடேஷன் சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லித்தர பிள்ளைங்கிட்ட அவங்ககிட்ட கத்துக்கிறது மட்டும் இல்லாம வீட்டுல உங்க பேரண்ட்ஸுக்கும் சொல்லித்தாங்க.
ஒரு 5 நிமிஷம் எல்லாருமே வந்து அந்த சுவாசத்தின் மேல் கவனம் அம்மாவுக்கும் சொல்லித்தாங்க, அப்பாவுக்கும் சொல்லித்தாங்க. அது மாரி சொல்லிக் குடுத்துட்டு வரோம். ஸோ இதுவும் வந்து வளர்ந்துகிட்டே வருது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தியானையும் இத வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதேபோல வந்து தியான அறிவியல். ஸோ அதுதான் வந்து நம்ம போன வாரம் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். தியான அறிவியல்ல பாருங்க, ஆ இப்ப வந்து சூரியன் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். சூரியன் வந்து இருக்கு. ஆனா வந்து அது அஸ்தமனம் ஆகுது, உதிக்குது, அஸ்தமனம் ஆகுது அப்படின்னு சொல்றோம். ஆனா கிடையாது. அது வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. அது வந்து சுழற்சியில இருக்கு. இப்ப நமக்கு பகல் இப்ப நைட்டுனா வந்து வேற ஒரு இடத்துல வந்து அது வந்து சூரிய உதயம் இருக்கும். சோ நிலா தான் வந்து தேயும், வளரும். ஆனா சூரியனுக்கு வந்து மறைவு அப்படிங்கிறது கிடையாது. அப்ப என்ன சொல்றாங்க, எல்லாமே நம்மளுடைய எண்ணங்கள் தான். அப்ப சூரியன் வந்து மறையறது ஒரு பக்கம், அப்படிங்கிறது நம்மளா வந்து சொல்லிக்கிறது. ஆனா சூரியனுக்கு மறைவும் கிடையாது, உதிப்பதும் கிடையாது. அது எப்பயுமே அதே இடத்துல இருக்கு. அப்படிங்கிறத சொல்றாங்க. அதேபோல நட்சத்திரமும் அப்படிதான். நட்சத்திரமும் மறையறது கிடையாது. அது சூரிய வெளிச்சத்தினால பகல்ல நமக்கு நட்சத்திரம் தெரியறது கிடையாது. நைட்ல அந்த இரவு வந்த பிறகு தான் வந்து அந்த நட்சத்திரம் வானத்துல வந்து பளிச்சு பளிச்சுன்னு தெரியுது. சோ அதுவும் வந்து நம்மளுடைய எண்ணங்கள் தான் நைட்டு மட்டும் தான் நட்சத்திரம் வானத்துல வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஆனா நட்சத்திரமும் வானத்துல அங்கேயே தான் இருக்கு. அது வந்து மறையறதே கிடையாது. அதே போல தான் நம்மளுடைய ஆன்ம சக்தியும். அதுக்கு என்னைக்குமே அழிவு, இறப்புங்கிறது கிடையாது. இந்த உடலுக்கும் மட்டும் தான் வந்து அழிவு அப்படிங்கிறது இருக்கு. அ சொல்லியிருக்காங்க. அதேபோல பாருங்க, மனம், ஆ உடல், மனம், ஆன்மா. சோ இந்த 3த்துக்கும் வந்து கனெக்ஷன் இருக்கு. அந்த 3த்துக்கும் எப்படி? மனதுக்கு நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு உடல், அதன் பிறகு மனம், அதன் பிறகு ஆன்மா. சோ ஆன்ம நிலைய அடையணும்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த உடல்ல வந்து நம்ம எவ்வளவு தூரம் பாதுகாக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தராதீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்ன்னு கிடையாது. ஆன்மாவுக்கு அந்த சுவாசத்த கவனிக்க, கவனிக்க அந்த ஆன்மாவை எவ்வளவு காலம் நம்ம உடம்புல இருக்கணும், இந்த பௌதிக உடல்ல இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா ஆரோக்கியமா வச்சுக்கணுமா. அதுவே வச்சுக்குமா. அதனால தான் சொல்றாங்க, உடலுக்கு வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தர வேண்டாம். இம்பார்ட்டன்ஸ் தரணும் கம்மியா. அதே போல மனதும் வந்து மனசு ஆசைப்படும். நெறைய ஆசைப்படும். எத பார்த்தாலும் ஆசைப்படும். அப்போ மனது கண்ட்ரோல வேணும்னா, மனது மேல ரொம்ப அக்கறை காமிக்காதீங்க. மனசு போற வழியிலேயே போக வேணாம். அதுவும் வந்து நம்ம கம்மியா தான். அப்ப நம்ம சுவாசத்த கவனிக்க, கவனிக்க அந்த ஆன்மா சந்தோஷப்பட்டு அது வந்து நல்லா இருக்கும். ஸோ அப்பதான் வந்து நம்ம ஆன்ம நிலைய அடைய முடியும். ஆன்மா தான் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் வந்து இந்த சூரிய அந்த நட்சத்திரம் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. பூமிய பார்த்தா வந்து பூமி வந்து எப்படி தெரியும்? வானத்துல இருந்து பார்த்தா பூமி அழகா தெரியும். கீழ நம்ம பூமியில இருந்து மேகங்கள், அந்த சூரியன் எல்லாமே வந்து அழகா தெரியும். ஸோ அந்தந்த இடத்துல இருந்து பார்த்தா தான். இதுவே நிலா வந்து நம்ம இங்க இருந்து பார்க்குறோம் அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த நிலவுல போய் பார்த்தா தான் தெரியும். அதனுடைய அம்சம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது அங்க போய் பார்த்தா தான் தெரியும். இங்க இருந்து அழகா தெரியும் நமக்கு. கண்ணுக்கு குளிர்ச்சியா அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்ப எல்லாமே நம்ம மனம் தான் காரணம். மனத கண்ட்ரோல் பண்ணாதான் வந்து நம்ம ஆன்ம நிலைய அடைய முடியும். ஆன்ம நிலைக்கு மேல ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கு. அப்படிங்கிறது தெளிவா சொல்லியிருக்காங்க. அதுக்காக வந்து பத்ரிஜி ஒவ்வொரு கேள்விக்கும் அ சொல்றாங்க. இணையான எதார்த்த உண்மை அப்படின்னா என்ன? அப்படி சொல்லி கேட்கும்போது, அ பெங்களூரு, விசாகப்பட்டினம் எல்லாமே ஒவ்வொரு ஊரா இருக்கு. ஆனா வந்து எதுனாலும் சரி நம்ம என்ன பண்றோம், இங்க இருந்தே அங்க போக முடியுமா? போக முடியாது. அப்ப நம்ம பார்வை எங்க இருக்கணும்? அங்க போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நமக்கு வேணும். அப்படிங்கிற மாரி தான் ஆன்ம நிலையும். நம்ம தியானத்துல அமர அமர தான் அந்த ஆன்ம நிலைய அடைய முடியும். அப்படிங்கிறது நம்ம இங்க இருந்து சொல்றோம், மத்தவங்களுக்கு சொல்றோம். ஆனா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தா தான் அந்த ஆன்ம நிலைய அடைய முடியும். அப்படிங்கிறத சொல்றாங்க. அந்த மனோபாவம் அப்படிங்கிறத சொல்றாங்கல்ல. மனோபாவம் வந்து என்ன சொல்றாங்க? நம்ம அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்படிங்கிறத சொல்றாங்க. அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உள்முகமா போக போக தான் வந்து நம்மளுடைய எண்ணங்கள் தான் வெளிப்படும். ஆ நம்ம எண்ணங்கள் நல்ல எண்ணங்களா இருக்கா? அப்படின்ட்டு எதிர்மறை எண்ணங்களா இருக்கா? அப்படிங்கிறது நம்ம முகத்தின் மூலமா தான் தெரிய வரும். அப்படிங்கிறதை சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் நம்மளுடைய ஆன்மா வந்து எப்பயுமே பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்குமாம்.
சோ பழச நினைச்சா என்ன ஆகும் நம்ம ஆன்மாவுக்கு? அதாவது பழச நினைச்சா நமக்கு கவலைகள் அதிகமாகும். நம்ம இப்படியெல்லாம் இருந்திருக்கோமே! அப்படிங்கிற கவலைகள் இருக்கும். அத மாரி இருக்கக்கூடாது. அந்த மனோபாவம் நமக்கு வேண்டாம். அந்த பழசு வந்து வரும். அதுதான் வந்து 3 இடத்துல வந்து பகுப்பாய்வு செய்யக்கூடாது சொல்றாங்க. அந்த 3 இட பகுப்பாய்வு என்னென்னன்னா, நம்ம கனவ வந்து பகுப்பாய்வு செய்யக்கூடாது. அப்படி சொல்றாங்க. இப்ப நம்ம ரோட்ல நடந்துட்டே போயிட்டே இருக்கோம். ஆ அப்போ வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்குது. சோ அத வந்து நம்ம பார்க்குறோம், வந்துர்றோம். சோ அதோட அத விட்டுறணும். அதே என்னாச்சோ, ஏதாச்சோ ஒரு எண்ணங்கள் இருக்கக்கூடாது. அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கு ஒரு குட்டி கதை வந்து நான் இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி கேட்டேன். ஒரு ஆசிரமத்துல வந்து ஆ பிரம்மச்சரியம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அப்ப பிரம்மச்சரியத்த கடைபிடிக்கணும் அப்படின்னா வந்து, எப்படி எப்படி இருக்கணும்? நம்ம துறவறம் மாரி இருக்கணும். அந்த ஆசிரமத்துல புத்தருடைய ஆசிரமத்துல வந்து அப்படிதான். நம்ம வந்து கண்டிப்பா வந்து அ இந்த அ வழிமுறை வந்து கடைபிடிக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பெண்கள வந்து நினைக்கக் கூடாது அப்படிங்கிறது இருக்கு அந்த ஆசிரமத்துல. அப்ப என்ன பண்றாங்க, ஒரு ஏரிய கடந்து தான் வந்து நம்ம அந்த ஆசிரமத்துக்கு போகணும். இப்ப எல்லாருமே காலையில அந்த ஆசிரமத்துல சத்சங்கம் கேட்கறதுக்காக போகும்போது, ஒரு கர்ப்பிணி பெண் வராங்களாம். அந்த கர்ப்பிணி பெண் என்ன பண்றாங்க, அவங்களால நடக்க முடியாது. யாருன்னா தூக்கிட்டு போய் எனக்கு அக்கரையில விட்டா நல்லா இருக்கும் அப்படின்னும்போது, எல்லாருமே வந்து அ அதாவது வந்து துறவறம் இருக்கணும் அப்படின்னா வந்து எந்த பெண்களையும் நினைக்கக் கூடாது. அ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப யாருமே அந்த பெண்ண வந்து யாருமே தொடலையாம். ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து, அவர் வந்து தன் தாய் மாரி இருக்காங்க. அவங்க நிறை மாத கர்ப்பிணியா வேற இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அவங்கள கையில தூக்கிட்டு போய் அக்கரையில விடுறாங்க. அப்ப யாருமே வந்து அ கிட்டயே சேர்க்கல. அந்த குருகுலத்துல போயிட்டு என்ன சொல்றாங்க, அந்த ஆசான் கிட்ட சொல்றாங்க. இந்த மாரி இவன் வந்து பிரம்மச்சரியத்தை விட்டுட்டாரு. இவர வந்து சேர்க்கக் கூடாது அப்டின்ட்டு. இவரு ஒரே வார்த்தை சொல்றாரு, என் தம்பிக்கும் எனக்கும் 10 வயசு டிஃபரண்ட். அப்ப எங்க அம்மா வந்து இந்த கர்ப்பிணி பெண்ணு மாரி கஷ்டப்பட்டுருக்காங்க. நடக்கிறதுக்கே கஷ்டப்படுவாங்க. அதையெல்லாம் பார்த்துருக்கேன் நானு. அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்கு அவ்வளோ ஒரு அதோட அவங்க விட்டுட்டாங்க. அதனால அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காக நான் அக்கறையில விட்டேன். அப்படி சொல்லிட்டு. அதுக்கு பிறகு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யாருமே பதில் சொல்லலையாம். அந்த கர்ப்பிணி பெண்ண தூக்கிட்டு போனவர் மட்டும் தான் கரெக்ட்டா பதில் சொல்லியிருக்காரு எல்லாத்துக்குமே ஆசிரமத்துல. மத்தவங்க யாருமே பதில் சொல்லவே இல்ல. அப்போ வந்து ஆசான் கேட்கிறாங்க, "எப்படி அந்த மாரி வந்து கொஸ்டின் வந்து யாருமே சொல்லல, இவர் மட்டும் சொல்றாரு." அப்படின்னு சொல்லிட்டு, மத்தவங்க எல்லாருமே வந்து, "அவர வந்து எப்படி ஆசிரமத்துல உட்கார வச்சிருக்கீங்க? அவர் ஒரு பெண்ண தொட்டுட்டார்ல." அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்திலேயே வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, அப்ப சொன்னாங்க, "அவர் வந்து அந்த ஒரு பெண்ண வந்து ஒரு தாயா மதிச்சு கொண்டு போய் அக்கறையில விட்டுருக்காங்க." ஏன்னா தாய் இருக்காங்க, தங்கை இருக்காங்க. எல்லாருமே வந்து பெண்கள் வந்து மனைவி, காதலின் மட்டும் கிடையாது. இந்த மாரி வந்து சகோதரர்கள், சகோதரி எல்லாமே இருக்கிறாங்க. அந்த இதுல அவர் வந்து அதோட விட்டுட்டாரு. அந்த பெண்ண நினைக்கல. ஆனா நீங்க இப்ப வரைக்கும் நினைக்கிறீங்கல்ல, அப்படின்னும்போது, அந்த எண்ணங்கள் என்னாச்சு, உங்களுக்கு எந்த ஒரு கேள்விக்கும் பதில் சரியா சொல்ல முடியல. அப்போ நீங்க தான் வந்து பிரம்மச்சரியத்த விட்டுருக்கீங்க. அந்த பொண்ண வந்து தொட்டுட்டான் அப்படிங்கிற ஒரு இதுலயே நீங்க தான் அந்த பொண்ண இன்னமும் நினைச்சுட்டு இருக்கீங்க மனசால. அப்படிங்கிறத வந்து அழகா தெளிவா சொல்றாங்க. அப்பதான் வந்து எல்லாருக்குமே புரியுது. மனம் அப்படிங்கிறது கட்டுப்படணும். மனத தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கட்டுப்படுத்தணும். மனசு அலைபாயக்கூடாது அப்படிங்கிறது தெளிவா வந்து அந்த கதை மூலமா வந்து அதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. மனோபாவம் வந்து அனைத்துமே வந்து ஜென்ம ஜென்மமா வந்து வந்துகிட்டே இருக்கும்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. சோ மனோபாவம் அப்படிங்கிறது வந்து நம்மளா ஆஹ் மத்தவங்க சொல்றதுதான் வந்து நம்ம மனசுக்குள்ள போட்டு நம்ம வந்து அந்த வழி நடந்துட்டு வரோம் அப்படிங்கறது தெளிவா சொல்றாங்க. அதன் பிறகு வந்து நாம் அன்றாட வாழ்வில் ஆன்மீக அறிவியல் மனோபாவத்தை உபயோகிப்பது எப்படி அப்படின்னா, அதுதான் வந்து ஒவ்வொரு நாளும் நீ பிரசன்ட் மூமெண்ட்ல இரு. நான் நல்லதுதான் செய்வேன், நல்லதுதான் பேசுவேன் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து உனக்குள்ள வேணும். அப்பதான் வந்து நீ அந்த ஒரு மூமெண்ட்ல இருக்க முடியும் அப்படிங்கறத தெளிவா சொல்றாங்க. அதுக்குதான் வந்து பௌர்ணமி, அந்த இயற்கைய பத்தியும் வந்து சொல்றாங்க. இயற்கை வந்து பௌர்ணமி முழு நிலா வருது. அது எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு. நம்ம அதனுடைய வெளிச்சத்துக்கு நாம வந்து
போகணும் அப்படிங்கறது சொல்றாங்க. உள்ளுணர்வு என்னென்ன சொல்லுது? உள்ளுணர்வு அப்படின்னா என்னென்ன? உங்களுடைய மிகப்பெரிய மகத்தான குரு தான் வந்து உள்ளுணர்வு. சுவாசத்தை கவனிக்க கவனிக்க உள்ளுணர்வு சரியா சொல்லும். உள்ளுணர்வு என்ன சொல்லுது? கண்ணு பாக்கும், எங்கெங்கேயோ பாக்கும். பார்த்து இது வேணும், அது வேணும்னு ஆசைப்படும். ஆனா உள்ளுணர்வு இது தேவையா, தேவையில்லையான்னு சரியா சொல்லும். அதுதான் வந்து ஆன்மா, உள்ளுணர்வு அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுதான் வந்து ஆக்ஞா சக்கரம் எல்லாமே வந்து சொல்றாங்க. ஆக்ஞா சக்கரம் வந்து எப்படி? உங்களுடைய ஆக்ஞா சக்கரம் வந்து நான் முழுவதும் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறது என்றால், அது வந்து உங்களுக்கு துடிப்பதற்கு சம்பந்தப்பட்ட ஆக்ஞா சக்கரம் வந்து நம்ம அந்த மனசு சரியான பாதைக்கு போகுதா? அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஆக்ஞா சக்கரம் வந்து நமக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்றாங்க. அதன் பிறகு வந்து என்ன சொல்றாங்க, நமது வாழ்க்கையை நாமே வடிவமைத்துக் கொள்வோமா? ஆமாம். அப்படிங்கிறத அதையும் சொல்றாங்க. நமது வாழ்வ வந்து நம்ம தான் வடிவமைக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ஹார்ட் பீட் தான் வருது. நம்மளுடைய கர்ப்பப்பையில நம்ம இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஹார்ட் பீட் வருது. அதன் பிறகு என்ன பண்றாங்க, அந்த ஆன்மா தான் இருந்து நம்ம அச்சீவ்மென்ட் பண்றதுக்கு நான் குட்டையா இருக்கணுமா? நெட்டையா இருக்கணுமா? நிறமா இருக்கணுமா? இல்ல கருப்பா இருக்கணுமா? தலையில முடி இருக்கணுமா? இல்லையா? எல்லாமே வந்து அந்த ஆன்மா இருந்து தான் நம்மளுடைய உடம்ப வந்து ஒவ்வொரு உறுப்பா வந்து உருவாக்குது. இந்த மாரி இருந்தா தான் நம்ம அ உயரமா இருந்தா நம்ம ரன்னிங் வேகமா ஓட முடியும். நம்ம ஒரு அச்சீவ்மென்ட்டுக்காக தான் இந்த பூமிக்கு வரப்போறோம் அப்படிங்கிறது, அந்த ஆன்மா தான் நம்ம உடம்ப வந்து செலக்ட் பண்ணுது. ஒவ்வொரு உறுப்பும் வந்து அதுதான் செலக்ட் பண்ணுது. உயரம், குட்டை, கருப்பு, குண்டு, ஒல்லி எல்லாமே வந்து அந்த ஆன்மா தான் வந்து நமக்குள்ள இருந்து ஒவ்வொன்றா உருவாக்குது. கடவுள் குடுத்த உடம்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல. கடவுள் வந்து நமக்கு ஆன்மா தான் வந்து கடவுள். அப்படிங்கிறது இதுல இருந்து புரியுது. அத வந்து ஆன்மீகத்தின் அத்தியாயம் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ஆன்மீகத்தின் அத்தியாயம் வந்து நம் வாழ்வே நாமே வடிவமைத்துக் கொள்வது. நம் வாழ்வ நம்ம தான் வடிவமைச்சுக்கிறோம். அதன் பிறகு என்ன பண்றோம்? அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க. அந்த பௌதீக உடல்ல நம்ம கண்ணு பார்க்கறதுல ஆசைப்படுறதுனால நம்ம என்ன அச்சீவ்மென்ட்க்கு வந்தோமோ அத மறந்துடுறோம். அதுக்கு தான் தியானம் பண்ண சொல்றோம். நம்ம என்ன அச்சீவ்மென்ட்ன்னு சொல்லிட்டு நம்ம தியானம் பண்ணா தான் தெரியும். நம்ம எதுக்காக இந்த பூமியில வந்திருக்கோம் அப்படிங்கிறது. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கடமைக்காக தான் இந்த பூமிக்கு வந்திருக்கோம். அப்ப வந்து அந்த அச்சீவ்மென்ட் என்ன அப்படின்னா வந்து நம்ம சுவாசத்தின் மேல் கவனம் வைக்க வைக்க தான் வந்து நம்மளுடைய அச்சீவ்மென்ட் என்னன்று நமக்கு தெரியும். நம்ம வாழ்க்கைய நம்ம தான் வடிவமைச்சுக்கிறோம். வேற யாரும் கிடையாது. நம்ம பிளான் பண்ணி தான் வரோம். நம்மளுடைய உள்ள இருக்க ஆன்மா தான் வந்து நம்ம உடம்ப செலக்ட் பண்ணுது. ஒருத்தர் சொல்லுவாங்க, "நான் இவ்ளோ கருப்பா இருக்கேனே, இவ்ளோ குள்ளமா இருக்கேனே" அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம செலக்ட் பண்ணி வர்றது தான் அதனுடைய உடல் அமைப்பும் கூட அப்படிங்கிறத சொல்றாங்க. புத்தர் வந்து தனது ஆன்மீக பயணத்தை எதை எதை கண்டு கொண்டார் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பத்ரிஜி சொல்றாங்க, புத்தர் வந்து துன்பங்களுக்கும், பேராசைக்கும் வந்து ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. டிஃபரெண்ட் கண்டாரு. துன்பத்துக்கும், பேராசைக்கும். துன்பமும், பேராசையும். பேராசையில இருந்தா துன்பம். நம்ம பேராசை பட தான் வந்து அந்த துன்பம் அப்படிங்கிறது வருது. அப்படிங்கிறத தெளிவா கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால தான் அவர் வந்து அவருடைய ராஜ வாழ்க்கையும் விட்டுட்டு, அந்த துறவறம் போனதே வந்து அதனால தான். அப்போ வந்து நம்ம இந்த இந்த ராஜ வாழ்க்கையில அவர் பாருங்க, புத்தர வந்து வீட்டுக்குள்ள இருந்து வெளிய கூட அனுப்ப மாட்டாங்களாம். அவங்க அப்பாவுக்கு தெரியாம தான் வெளிய போயி ஒவ்வொருத்தரையுடைய கஷ்ட நஷ்டத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. அ நல்லா இருக்கவங்களும் இருக்காங்க. வாழ்க்கையில இவ்வளவு இருக்கா? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு. அதன் பிறகு தான் வந்து அ பேராசை அப்படிங்கிறது பெரும் நஷ்டம் அப்படிங்கிறது எல்லாமே அனுபவிச்சு சொன்னதுதான். அதுதான் இங்க பத்ரிஜியும் வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. துன்பத்திற்கான காரணம் என்ன? அப்படிங்கிறது அதுவும் சொல்றாங்க. மக்கள் பேராசை வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால தான் துன்பத்துக்கு முக்கிய காரணம். பேராசை எது எது மேல இருக்கணும்? பேராசை வந்து ரொம்ப பணத்து மேல போகக்கூடாது. பணம் பணம் சொல்லிட்டு பணத்து மேல போனா கூட பேராசை பெரும் நஷ்டம். அதுவும் வந்து நம்ம மனச நிம்மதியா இருக்க விடாது.
சோ அவங்க வீடு வாங்கிட்டாங்க, நம்மளும் வீடு வாங்கணும். அவங்க கார் வாங்கிட்டாங்க, நம்மளும் கார் வாங்கணும். அப்படிங்கிறது அந்த மாரி வந்து பேராசை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமா இருக்குமா? அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்கணும். அதுதான் வந்து நம்மளுடைய ஆரோக்கியம் அண்ட் மற்றும் மன அ தெளிவு, சந்தோஷத்துக்கு உண்டான காரணமா இருக்க முடியும். பணத்துக்கு பின்னாடியே நம்ம சுத்த சுத்த நமக்கு நிம்மதியும் இருக்காது. நமக்கு ஓய்வுங்கிறது இருக்காது. ஸோ 2மே வந்து நமக்கு தேவையானது. வேதனை கூட வேதனைக்கான மூல காரணமும் அதுதான். அவங்க மட்டும் இது பண்ணிக்கிட்டே போறாங்களே! நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டே சொல்லிருது. அவங்க மட்டும் முன்னேற்றம் ஆயிட்டே போறாங்களே! நம்ம ஏன் இப்படியே இருக்கிறோம்? அந்த மாரி எண்ணமும் வரக்கூடாது. நமக்கு எப்ப முன்னேற்றம் கிடைக்குமோ கிடைக்கும். ஸோ நம்ம ஒரு ஆன்மா வந்து நம்ம செலக்ட் பண்ணி தான் வந்திருக்கு. நமக்கு இப்பதான் இந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்டின்னா, அந்த டைம் தான் கிடைக்கும். அதுக்கு நம்ம என்ன முயற்சி பண்ணணுமோ அத மட்டும் தான் பண்ணணும். அவங்க யாரு முன்னேறி போனாலும் நம்ம அத பத்தி கவலைப்படக்கூடாது. நமக்கு என்ன பண்ணணுமோ நம்ம அத பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்டிங்கிறத சொல்லியிருக்காங்க. தேவைகளுக்கும், பேராசைகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடு. தேவை, பேராசை 2த்துக்கும். பேராசைன்னா என்னது? நம்ம கிட்ட இருக்கறதுக்கு நம்ம வருமானத்துக்கு அதிகமா ஆசைப்படுறது தான் பேராசை. அது வந்து நமக்கு வேண்டாம். அப்படிங்கிறத சொல்றாங்க. நம்ம வீட்ல என்ன இருக்கோ, நம்ம கிட்ட என்ன இருக்கோ, நம்ம இந்த வேலையில என்ன இருக்கோ, ஸோ அது எல்லாமே சந்தோஷமா ஏத்துக்குங்க. அதுதான் சொல்றாங்க, ஏற்கும் தன்மை வேண்டும். எதுனாலும் வந்து நம்ம ஏற்கும் தன்மை வேண்டும் அப்படிங்கிறது. அது வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. நிச்சயமா வந்து மனிதன் பேராசை ஒரு நாளும் நிறைவடையவே நிறைவடையாது. ஏன்னா ஒண்ணு கிடைச்சிட்டா அடுத்து மேல ஆசைப்படுவோம். சரி இது வாங்கிட்டோம். நம்ம அடுத்து கண்டிப்பா ஆசை வரும். அதுதான் பேராசை வந்து வேண்டாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அது வந்து என்னைக்குமே வந்து குறையவே குறையாது பேராசை. அப்புறம் வந்து ஏன் எல்லா இடங்களிலும் பேராசை நிறைந்துள்ளது? சோ எல்லாருக்குமே பேராசை வந்து நிறைஞ்சிருக்காது. பேராசை வந்து எது எதுக்கு பேராசைப்படணும்? அது அதுன்னு இருக்கு. சோ பணத்து மேலயோ, ஆ அதேபோல ஒரு பொருள் மேலயோ, அதாவது நமக்கு மிஞ்சிய பொருள், அந்த மேல பேராசைப்படுறது, அந்த மாரி செய்யக்கூடாது. அப்படின்னு தான் சொல்றாங்க. பேராசை இருக்கலாம். நானும் வந்து இன்னைக்கு தியானி ஆகணும், நாளைக்கு ஞானி ஆகணும் அப்படிங்கிற பேராசை இருக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? அதிகப்படியான புக்கு படிக்கணும், அதிகப்படியான தியானம் பண்ணணும், அதிகப்படியான சத்தங்கமும் நம்ம குடுக்கணும். அது எல்லாமே இருக்கு. அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பேராசை எங்கிருந்து வருகிறது? அப்படி சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு பதிலளிச்சு பாருங்க. தியா தியானம் இல்லாத அ எங்கெங்க இருக்கோ, தியானம் எங்கெங்க இல்லையோ, அங்க எல்லாமே பேராசைங்கிறது இருக்கு. அப்படிங்கிறது தெளிவா சொல்லியிருக்காங்க. தியானம் இல்லாத இடத்தில் பேராசை கண்டிப்பாக இருக்கும். அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வந்து அ இது வந்து வளமிக்க மண்ல விளையிறது அப்படின்னு சொல்லி அ சொல்ற சொல்றத விட, அது தாவரம் போல செழிப்பா வந்து நெறைய வளர்ந்துகிட்டு தான் வருது. நம்ம மனசுக்குள்ள பேராசை அப்படிங்கிறத சொல்றாங்க. அது வந்து எவ்வாறு பேராசையை கடந்து செல்ல முடியும்? அப்படிங்கிறதுக்கு தெளிவா சொல்றாங்க. தியானம் இல்லாத பேராசை, அ அது வந்து என்னைக்குமே நிறைவடையாது. தியானத்தோட நீ பேராசை என்ன பண்றியோ, அது சரியான பேராசையா இருக்கும். தியானம் செய்யி, அப்ப அதன் மூலமா கிடைக்கிற பேராசை வந்து சரியா இருக்கும். அது வந்து ஆசைன்னு சொல்லலாம். பேராசைன்னு அப்படின்னு சொல்லலாம். ஆனா வந்து தியானத்தின் மூலமா கிடைக்கிற பேராசை, அது வந்து சக்சஸ்ஃபுல்லா நமக்கு கிடைக்கும். அது வந்து சரியான ஆசைகளா இருக்கும். அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க அது. இது வந்து நாம் எப்படி பேராசையை கட்டுப்படுத்துவது? நம்ம எப்பதான் எப்படிதான் இருந்தாலும் நம்ம இப்பதான் தியானத்துக்கு வந்திருக்கோம். அந்த பேராசை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இருக்கதான் செய்யும். அது மொத்தமா கட்டுப்படுத்துவது அப்படின்னா வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னா வந்து, அ பேராசை நிறைஞ்ச மனிதர்களோட வந்து பேசுறத வந்து கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணணும். பேராசை மனிதர்கள வந்து ஆ அவங்க எப்படி இருந்தாலும் சரி, "நீ ஏன் இப்படியே இருக்கிறன்னு" சொல்லிட்டு நமக்கும் வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. "நீ ஏன் இப்படியே இருக்கிற? நீ அதுக்கு எதனா பண்ணலாம்ல." நம்ம கரெக்ட்டா தான் இருப்போம். சோ, அதனால அந்த மாரி வந்து வேண்டாம் அப்படிங்கிறத சொல்றாங்க.
அப்ப நாம தியானம் பண்ண பண்ண எது தேவைன்னு நமக்கே தெரியும். அதுக்காக தான் பேராசை நிறைஞ்ச மனிதர்களோட ரொம்ப பழக வேணாம். முடிஞ்சா அவங்களுக்கு தியானமும் சொல்லித்தாங்க. அவங்களுடைய அந்த பேராசையில இருந்து அவங்களையும் வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பா நம்ம பயன்படுத்தலாம். பேராசை என்னென்ன செய்யும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பேராசை வந்து உங்களுக்கு அறிவு குறைந்த நிலைய உண்டு பண்ணும். பேராசை வந்து அறிவ குறைக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதனால பேராசை வேண்டாம். அது அறிவ குறைக்கிறதுக்கான ஒரு அ வழியா கூட இருக்கும். அப்ப பேராசை உள்ள மனிதர்களுக்கு மற்றவர்கள் குறித்த புரிதலை எப்படி நாம் உண்டாக்குவது? அப்படிங்கிறதுக்கு அதுக்கு சொல்றாங்க. முதலாளி அ நேர்மையான சந்தேகங்களுக்கு வந்து நம்ம முதலாளிகிட்ட வந்து பேசலாம். நேர்மையான சந்தேகங்களுக்கு மட்டும். எதிர்மறையான சந்தேகங்களுக்கு பேசியும் பிரயோஜனம் கிடையாது. அப்ப வந்து என்ன பண்ணோம், ஒரு நண்பர் வந்து பேராசை இல்லாம இருந்தா, அவங்கள வந்து சீக்கிரமா புரிஞ்சுக்கலாம் நம்ம. பேராசை இல்லாத இருக்க மனிதர வந்து எளிதா புரிஞ்சுக்கலாம். ஆனா பேராசை உள்ள மனிதர வந்து புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா வந்து அவங்க நல்லவங்க மாரியே இருப்பாங்க. அவங்களுக்குள்ள நெறைய இருக்கும். அதனால பேராசை உள்ள மனிதர வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியாது. பேராசை இல்லாத மனிதர வந்து எளிதில நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறத சொல்றாங்க. அதன் பிறகு வந்து அ என்னென்ன சொல்றாங்கன்னா, நமக்கு தியானத்த பத்தி சொல்றாங்க பத்திரிஜி. தியானம் அப்படிங்கிறது என்னென்ன? தியானம் வந்து முக்கிய சாராம்சம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தியானம் தான் முக்கிய சாராம்சமா நமக்கு இது 7வது சாப்டரா வந்து இந்த புக்ல குடுத்திருக்காங்க. இது வந்து தியானம் என்பது உடல் மீது உள்ள கவனம். சிறு அளவோ அல்லது பெருமளவோ எதுவா இருந்தாலும் சரி, அத வந்து உடல் மீதான கவனத்த வந்து விட்டுறணும். அதுதான் சொல்றாங்க. மன மனது மேலயோ, உடல் மேலயோ உள்ள கவனத்த வந்து அதிகப்படியா செலுத்தாம, நம்ம 3ஆம் கண்ண பார்க்கணும்னா, உடல கடந்து, மனத கடந்து, அதன் பிறகுதான் வந்து நம்ம ஆன்மாவ அடைய முடியும். அப்பதான் 3ஆம் கண் அப்படிங்கிறது நமக்கு தியானத்தின் மூலமா வெளிப்படும். நெறைய பேருக்கு தெரியாது. எல்லாருக்குள்ளயும் 3ஆம் கண் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா எல்லாரையாலயும் புரிஞ்சுக்க முடியாது. அது தியானிகளால மட்டும் தான் முடியும். அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்பதான் அவங்க தான் வந்து உடல கடந்து, மனதையும் கடந்து 3ஆம் கண் நிலைக்கு போவாங்க. அப்பதான் வந்து நம்ம பிரசன்ட் மூமெண்ட்ல இருப்போம். அடுத்த நிலை என்னன்னு சொல்லிட்டு, நம்ம அதன் வழி நடப்போம் அப்படிங்கிறதுக்காக. அது ஒவ்வொரு மனிதருக்கும் 3ஆம் கண் இருக்கிறது. அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் 3ஆம் கண் இருக்குன்னா, தனிப்பட்ட வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அப்ப தியானம் என்பதே தனிப்பட்ட வளர்ச்சி தான் அப்படின்னு சொல்றாங்க. தியானம் என்பதே தனிப்பட்ட வளர்ச்சி தான் நமக்கு. அது வந்து என்ன சொல்றாங்கன்னா, 50% தியானம், அ த தனிப்பட்ட வளர்ச்சி அப்படிங்கிறது 50%. சரிசமமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வளர்ச்சிங்கிறது தியானமும், நம்மளுடைய வளர்ச்சியும் சரிசமமாக இருக்கும். அப்ப எனக்கு எந்த பிரச்சனை இல்லன்னா, நான் ஏன் தியானம் செய்யணும்? அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கறாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் ஏன் தியானம் செய்யணும்? அப்ப பிரச்சனைனா தான் தியானம் செய்யணுமா? அப்ப பத்ரிஜி சொல்றாங்க, "அ தியானம் செய்யும்படி நான் உங்கள வந்து கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆனா நான் தியானம் செய்யறேன். உங்களால விருப்பம் இருந்தா செய்யுங்க." அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா என்கிட்ட வந்து இந்த மாரி சொல்லிட்டு போனவங்க, பிரச்சனைய வந்து சமாளிக்க முடியாம திரும்ப இந்த தியானத்துக்குள்ள வந்தாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பிரச்சனை இல்லாத போதே தியானத்துக்குள்ள வந்துட்டா, நம்ம ஏன் அந்த பிரச்சனைய ஈஸியா சமாளிக்கலாமே! ஈஸியா அந்த பிரச்சனைய சால்வ் பண்ண முடியுமே! எனக்கு கூட மாஸ்டர் எனக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தது. எனக்கு நெறைய இருந்தது. ஆனா தியானத்துக்கு வந்த பிறகு தான் எனக்கு எல்லா ப்ராப்ளமும் வந்துச்சு. ஆனா வந்து ஒரு தைரியமா இன்னைக்கும் நான் ஹாஸ்பிட்டல் போகாம இருக்கிறேன் அப்டின்னா, சைவம் மாறிட்டேன். 1 வருஷம் கழிச்சு தான் வந்து நான் சைவத்துக்கு மாறுனேன். அதே நாள்ல வந்து தியானத்தையே வந்து கன்டின்யூ பண்ணணும்.
ஹாஸ்பிட்டலுக்கே போகக்கூடாதுங்கிற முடிவு எடுத்தேன். அதன் பிறகுதான் எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சது. ஆனா 5 வருஷம் ஆச்சு. நான் வந்து இன்னமும் வந்து ஹாஸ்பிட்டல் பக்கமே போகல. ஆனா எனக்கு இப்பயும் வந்து 1 வருஷமா ஒரு சேலஞ்ச் போய்க்கிட்டு இருக்கு. அந்த மாரி சூழ்நிலையிலயே சரி நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன். நான் இதுலயே சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க ஹஸ்பண்டும் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல சொன்னாங்க. போய் செக் பண்ணிக்கோ, செக் பண்ணிக்கோன்ட்டு. ஆனா இப்போ வந்து எதுவுமே சொல்றது கிடையாது. சரி எதனால வந்து தியானத்த சரி பண்ணணும்னு நினைக்கிறா? அப்படிங்கிறது அவங்க எதனால அந்த மாரி திரும்ப சொல்லலன்னு தெரியல. ஆனா அவங்க இப்போ வந்து சொல்றதும் கிடையாது. அவங்களும் வந்து ஏன்னா தியானத்துக்கு வந்துட்டாங்க. தியானத்துக்கு வராங்க. தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. சைவத்துக்கும் மாறிட்டாங்க. அவங்களும் 1 வருஷம் ஆச்சு சைவத்துக்கு மாறி. அதனால வந்து அதனுடைய புரிதல் அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அதனால தான் வந்து சொல்றாங்க, பிரச்சனைகள் வந்து வந்தா தான் நம்ம தியானத்துக்கு வரணும்னு கிடையாது. அப்படிங்கிறத தெளிவா சொல்றாங்க. அப்ப ஏன் தியானத்தை விரும்புறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு பத்ரிஜிட்டயே கொஸ்டின் கேட்கறாங்க திரும்ப. பிரச்சனை இல்லன்னா கூட தியானம் தான் முக்கியம். உங்களுக்கு பிடித்த விஷயங்கள நீங்க எப்படி செய்வீங்க? அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப எனக்கு தியானம் பிடிக்கும். தியானத்தினால நான் முக்தி அடைஞ்சிருக்கேன். அதனால நான் தியானம் வந்து செய்யறேன். நான் மட்டும் முக்தி அடைஞ்சா பத்தாது. எல்லாருமே ஆளுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற மாரி எல்லார் வீட்லயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. எல்லார் வீட்லயும் மன கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கு. ஒவ்வொருத்தருக்குள்ளயும் வந்து மன கஷ்டம். சோ அதுல இருந்து அவங்க எப்படி தெளிவுபடுத்தணும்? இந்த தியானத்தின் மூலமா. அத வந்து நான் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். நீங்க விருப்பம் இருந்தா நீங்களும் செய்யுங்க. அப்படிங்கிறது. அப்போ அந்த அ பேட்டி எடுக்கிறவங்க கேட்கறாங்க. நான் இந்த பிஎம்சி சேனல்ல சேரணும்னா என்ன பண்ண? ஒண்ணும் கிடையாது. நீ என்ன பேட்டி எடுக்கிறல்ல, நீ உட்காரு, தியானம் பண்ணு. நீயே இன்னைக்கே நீங்க பிஎம்சி மாஸ்டர் தான் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுக்கு வந்து எந்த ஒரு ஃபார்மாலிட்டியும் கிடையாது அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்புறம் ஏன் தியானத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தீர்கள்? அப்படிங்கிறது திரும்பி கேட்கிறாங்க. தியானம் வந்து மன அமைதி மட்டும் இல்லாம உடல் ஆரோக்கியம். எல்லாருமே மருந்து, மாத்திரை எங்கேயோ எப்படியோ போயிட்டு இருக்காங்க. ஆனா உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம மனசுனாலதான் எல்லாமே வந்து உடல் ஆரோக்கியம் கெடுகிறது. சோ இதுக்காகவே நம்ம தியானம் பண்ணியே ஆகணும். ஒவ்வொருத்தருக்கும் தேவை. அப்படிங்கிறத 40 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆரோக்கியமா இருக்கேன். இதே மாதிரிதான் ஒவ்வொரு மனிதனும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். மன ஆரோக்கியம் முக்கியம். அதன் பிறகுதான் உடல் ஆரோக்கியம். ஆன்மாவை சந்தோஷமா வைக்க வைக்க உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அதுக்கு எல்லாருக்குமே கிடைக்கணும். எனக்கு கிடைச்சது யான் பெற்ற இன்பம் வையகமும் பெற வேண்டும் அப்படிங்கிறத நானு என்னைக்குமே வந்து நான் வந்து சொல்லிக் கொடுத்துட்டு தான் இருப்பேன். அப்படிங்கிறத சொல்றாங்க. பல வகையான தியான முறைகள் உள்ளது. இவற்றில் எது சிறந்தது அப்படின்னு கேட்கிறாங்க. எது சிறந்தது? இது வந்து கேள்வி கேட்கும்போது, இது சிக்கலா இருக்கலாம். ஆனா பதில் வந்து ஈஸி தான். அப்படிங்கிறத சொல்றாங்க. தியானத்த வந்து எவ்வளவு தியானம் இருந்தாலும் சரி, ஆனாபானாசதி தியானம் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வந்து கடைபிடிக்கிறது. அப்படிங்கிறத சொல்றாங்க. இது வந்து எப்படின்னா வந்து எளிமையானது. எளிமையான தியானம். குடும்பத்துல எல்லாருமே பண்ணலாம். குடும்பத்தில் இருந்து கொண்டே செய்யலாம். சுவாசத்தை மட்டும் கவனிக்க போதும். இயற்கையான, இயல்பான இயற்கை காற்று நமக்குள் எப்படி செல்கிறது? தேவையில்லாதது எப்படி வெளியே செல்கிறது? சோ இந்த 2 தான் வந்து 2த்துக்கும் நடுவுல நம்ம இருக்கிறோம். அது மட்டும் தான். அந்த சுவாசத்த கவனிக்க நமது மனம் ஒரு வெற்றிடமாகும். வெற்றிடமாகும்போது என்ன ஆகும்? நம்மளுடைய உடல் வந்து ஒரு காற்று போல் ஒரு அதாவது வந்து ஒரு கடினத்தன்மை சொல்லுவாங்க. மனதுக்கும், ஆன்மாவுக்கும் வித்தியாசம் இருக்கு. மனம் அப்படிங்கிறது கடினம். ஆன்மா என்பது அ அது வந்து ஒரு காற்றைப் போல. அப்ப லேசா இருக்கும். அது வந்து வெயிட் அப்படிங்கிறது இருக்காது. அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப தியானம் என்பது எப்போ வந்தது? 5000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துச்சுன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? பூமி உருவாகத்துக்கு முன்னாடியே தியானம் என்பது இருந்தது. அப்படிங்கிறத பத்ரிஜி சொல்றாங்க.
பூமி உருவாகும் முன்பே தியானம் என்பது இருந்தது. தியானமே முதன்மையானது. மற்றும் படைப்புகள் முழுவதற்கும் அதற்கான மூலாதாரம் வந்து அந்த தியானத்தின் மூலமா தான். இப்போ நம்ம நம்ம உடல் எடுக்கிறதுக்கே நம்ம ஆன்மா தான் ஃபர்ஸ்ட் உள்ள போய் நம்ம உடலே உருவாக்கியிருக்காங்க. சோ ஒவ்வொரு உயிரையும் உருவாக்குறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? ஃபர்ஸ்ட் வந்து தியானம் தான் இருந்திருக்கும். அப்படிங்கிறத சொல்றாங்க. பேராசை போக்க தியானம் உதவுமா? அப்படிங்கிற கொஸ்டினுக்கு சொல்றாங்க. தியானத்திற்கு வரத்துக்கு முன்னாடி எல்லாருமே கேட்கிற கேள்வி இதுதான். இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இத வந்து உணர்த்தணும்னா, நீ பேராசைய விடுறதுக்கு நீ வந்து ஃபர்ஸ்ட் தியானம் செஞ்சு பாரு. அப்பயே உனக்கே தெரியும். அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா தியானத்துக்கு பின்னாடி வந்து பேராசை கண்டிப்பா நீங்கும். அந்த பேராசை இருந்ததே உனக்கே தெரியாது. அப்படிங்கிறத சொல்றாங்க. நீங்க பேசுவது, சாப்பிடுவது, தூங்குவது மனம் எப்படி இருக்கோ, அதே போலதான் வந்து பேராசையும் ஒரு இதுவா மறைஞ்சு போயிடும். அப்படிங்கிறத சொல்றாங்க தெளிவா. அதன் பிறகு வந்து குரங்கு போல நம்ம மனசு வந்து குரங்கு போல இருக்கே, அதை எப்படி கட்டுப்படுத்துறது? அப்படிங்கிறது. அதுதான் வந்து சொல்றாங்க. உங்கள் மனதை ஒரு அரவை மிஷின். அது மாரி என்ன பண்ணணும், நம்மளுடைய கண்ண மூடி உட்காருங்க. தியானத்தின் மூலமா அது என்ன ஆகும், அரவை மிஷின் மாரி காத்துல பறந்து போய்க்கிட்டே இருக்கும். அரைச்சு, அரைச்சு, அரைச்சு அது வெளிய போயிடும். அதன் பிறகு உங்க மனம் வந்து ஒரு இடத்துல உட்காரும். குரங்கு போல் செல்லாது. அதுக்கு தான் தியானத்துல உட்கார சொல்றது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒரு அரவை மிஷின் மாரி 90% கம்ப்ளீட்டா போயிடும். அதான் வந்து கதாநாயகன். மனம் தான் கதாநாயகனா, வில்லன வந்து 90% வந்து வில்லனா இருப்பாங்களாம். 10% வந்து கதாநாயகனா இருப்பாங்களாம் மனம். அப்ப என்ன ஆகும்? நீங்க தியானத்துல அமர, அமர, அமர என்ன ஆகும்? நம்ம 100% வந்து கதாநாயகனா தான் இருப்போம். இந்த ஆன்மா வந்து கதாநாயகனா செயல்படும். அப்போ வந்து மனச அடக்கணும். குரங்கு போல் மனம் எங்கும் செல்லக்கூடாதுன்னா, நீ அமைதியா சுவாசத்த மட்டும் உன்னோடது நுனி மூக்கில் இருக்கும் சுவாசத்தை மட்டும் கவனி. வேற எதுவுமே செய்ய வேண்டாம். அப்பதான் உன் மனம் வந்து குரங்கு போல் எங்கும் செல்லாது. எதை பற்றியும் பேராசை கொள்ளாது. அப்படிங்கிறத சொல்றாங்க. இத வந்து நீண்டுகிட்டே போகுது. அப்ப இளைஞர்களுக்கு தியானம் ஏன் முக்கியம்? சோ இளைஞர் வந்து இன்றைய இளைஞர்கள் தான் வந்து நாளைக்கு நம்ம நாட்டையே ஒரு நல்வழிக்கு கொண்டு வரணும்னா வந்து இளைஞர்களுக்கு தியானம் என்பது முக்கியம். அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒவ்வொரு நபருக்கும் முக்கியமானது குழந்தை முதல் இளம் பருவ வயது முதியவருக்கு எல்லாருக்குமே தேவையானது தியானம். அப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும்? குழந்தையில இருந்தே சொல்லிக் குடுத்தா, அப்ப இளமை பருவத்துல அவங்க சரியான பாதைக்கு போவாங்க. அப்ப ஃபியூச்சர்ல எல்லாருமே தியானி ஆகறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. அதுக்கு தான் குழந்தையில இருந்தே நம்ம தியானம் சொல்லி தர சொல்றோம். நல்வழி பாதைக்கு போறதுக்கு. அப்ப தியானத்தை தொடங்குவதற்கு சரியான வயது எது? அப்படி சொல்லி கேட்கும்போது, ஒவ்வொரு நபரும் தனது குழந்தை பருவத்திலிருந்தே தியானத்தை தொடர வேண்டும். அப்படிங்கிறத சொல்றாங்க. அது குழந்தை பருவமா இருக்கும்போது நம்ம வீட்ல ஒரு குழந்தை இருக்குன்னா, நம்ம கண்டிப்பா வந்து வயித்துல இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணலாம்? தியானத்துல உட்கார அமர அமர என்னாகும்? அந்த குழந்தையும் வந்து ஒரு நல் வழி அந்த கிடைக்கும். அப்போ வந்து அந்த பிறந்த பிறகு அந்த தியானம் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்குள்ள ஒரு உணர்வு வந்து ஏற்படும். அதனால வந்து எல்லாருமே வந்து குழந்தை பருவத்திலிருந்தே தியானம் அப்படிங்கிறது முக்கியமானது. எந்த நேரத்துல தியானம் செய்யணும்? அப்படி சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. அது உங்களுடைய வசதிக்கு ஏத்தது. நீங்க என்ன இந்த இடத்துல உட்காரணும்னு நினைக்கிறீங்களோ, எப்போ உட்காரணும்னு நினைக்கிறீங்களோ, ஆனா தியானம் செய்யணும். அது மட்டும் தான். ஃபர்ஸ்ட் அப்படிதான் இது பண்ணணும். அதன் பிறகு நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த டைம்ல உட்கார்ந்து பண்ணா நல்லா இருக்கு அப்படிங்கிறது நமக்கே ஒரு மைண்ட் செட் ஏற்படும். அப்ப வந்து நமக்கு கரெக்ட்டா இருக்கும். ஆனா வந்து தியானம் ஃபர்ஸ்ட் செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சுவாசத்த கவனிக்க, கவனிக்க, கவனிக்க நமக்கு அது பழகிரும். தனிப்பட்ட விருப்பம் அப்படிங்கிறது
உங்களுடையது. அது வந்து என்னென்ன நேரத்துல செய்யலாம் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம். ஆனா தியானம் என்பது முக்கியம். நான் ஏன் நீண்ட காலமாக சமூக சேவை செய்து வருகிறேன். இருந்தாலும் நான் மகிழ்ச்சியாக இல்லை. அது ஏன் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கறாங்க. சமூக சேவை செய்தாலும், ஆனா எனக்கு மகிழ்ச்சிங்கிறது இல்ல. அப்ப பத்ரிஜி சொல்றாங்க, உங்கள் சமூக சேவை நீங்க தவறாம தியானத்தையும் சேர்த்து செய்யுங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். தியானம் செய்யாமல் சமூக சேவை மட்டும் செய்வது முழுவதுமாக உங்களுக்கு மன திருப்தி தராது. மன அமைதி தராது. அப்படிங்கிறத சொல்றாங்க. இது பலர் சமூக சேவை செய்யறத பார்த்திருக்கோம். நெறைய வசதி இருக்கும். சமூக சேவை செய்வாங்க. ஆனா அவங்களுக்குள்ளேயும் வந்து ஒரு மனக்கவலை. நம்ம வீட்ல நெறைய பேர் வீட்ல வந்து ஆ குழந்தை இல்லன்னு சொல்லிட்டு ஒரு கவலை இருக்கும். வீட்ல பிரச்சனைகள் சமாளிக்க முடியலன்னு ஒரு கவலை இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து தியானமும் முக்கியம். நம்ம இந்த சேவை செய்தா நல்லாயிடும். அந்த சேவை செய்தா நல்லாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக சேவைக்குள்ள இறங்குறோம். ஆனா அந்த தியானமும் முக்கியம். அப்பதான் உனக்கு மனசு திருப்தி, அமைதி அப்படிங்கிறது ஏற்படும். இப்ப புரியுதா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னதான் சமூக சேவை செய்தாலும், நாம என்ன பண்ணோம்? தியானமும் சேர்த்து செய்யணும். அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப நீங்க எப்போதும் ஆனாபானசதி தியானத்தை மட்டுமே வலியுறுத்துறீங்க. ஏன் ஒரு வழியை மட்டும் வந்து வலியுறுத்துறீங்க? அப்படி சொல்லி கேட்கறாங்க. அந்த கொஸ்டினுக்கு பத்ரிஜி சொல்றாங்க பாருங்க. ஆனாபானசதி முழு படைப்பையும் ஆள்கிறது. எல்லாமே வந்து ஆனாபானசதி தான். தியானம் தான். நம்ம சுவாசத்தின் மேல் கவனம் தான். அப்படிங்கிறத தெளிவா சொல்றாங்க. சிறப்பான சரியான வழி நீங்கள் ஆனாபானசதியை தவிர வேறு எந்த வழியை தேர்ந்தெடுத்தாலும் இதற்கே திரும்பி திரும்பி நீங்க வருவீங்க. இதுதான் வந்து உண்மையான தியானம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதன் பிறகு தியானம் தியானத்தின் போது ஏன் சுவாசத்தை கவனிக்க வேண்டும்? சோ தியானம்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு அ ஸ்லோகன் மாரி சொல்லுவாங்க. ஒரு கடவுள் பேர சொல்லுவாங்க. அந்த மாரி எதுவுமே இல்லாம, நம்ம சுவாசத்த மட்டும் கவனிக்க கவனிக்க சுவாசம் தான் நமக்கு குரு. அதுதான் சுவாசத்தின் மேல் கவனம். புத்தர் வந்து அததான் இது பண்ணாரு. எவ்ளோ தியானம் பண்ணாரு. என்னென்னமோ செய்து பார்த்தாங்க. ஆனா வந்து எதுவுமே மனசு அமைதி தரல. ஆனா வந்து அந்த போதி மரத்து அடியில உட்கார்ந்து என்ன பண்ணாங்க, அமைதியா உட்கார்ந்து எந்த ஒரு ஸ்லோகமோ, எந்த ஒரு கடவுள் பேரும் நினைக்காம, அமைதியா உட்காரும்போது தான் அவருக்கு அந்த ஆனாபானா சரி தியானம் அப்படிங்கிறது அவருக்கு தெளிவு கிடைச்சது. சுவாசத்த கவனிக்க கவனிக்க ஒரு மனசு அமைதி ஏற்பட்டது புத்தருக்கு. அததான் வந்து நம்மளும் வந்து கவனிக்க சொல்றோம். சுவாசத்த கவனிக்க சுவாசம் தான் முதல் குரு. நாம் பிறக்கும்போது அந்த சுவாசம் தான் நமக்கு உயிர் என்பது இருக்கிறது அப்படின்றத உணர்த்துது. நம்ம வந்து பாடி வெக்கேட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? அந்த சுவாசம் இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. இதுக்கு தான் வந்து சுவாசத்தின் மேல் கவனம் சொல்றோம். அப்ப நம்ம சுவாசம் தான் நம்ம உள்ள இருக்கிற ஆன்மா. நாம் என்றால் அது ஆன்மா தான் நமக்குள் இருக்கிறது. அதுதான் அந்த சுவாசத்த கவனிக்க சொல்றோம். அந்த சுவாசத்த கவனிக்கும்போது தான் நம்ம ஆன்மா சரியான பாதைக்கு நம்மளை வழிநடத்தும். அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சுவாசத்த கவனிக்க சொல்றோம். தியானத்தின் பாதையில் செல்லும்போது நாம் மேன்மேலும் திறமையானவர்களாக மாறுகிறோம். இந்த செயல் அதிகரிக்க எவ்வாறு வெளிப்படுகிறது? பல பணிகளை ஒரே நேரத்தில் செய்வதன் மூலமா அல்லது நாம் செய்யும் ஒரு செயலில் முழு மனதுடன் கவனம் செலுத்தி அதனை முடித்த பிறகு செயலை செய்வதற்கா அப்படிங்கிற கொஸ்டின் கேக்குறாங்க. அதாவது நம்ம முழு மனசோட அந்த செயலை செய்து முடிக்கிறதுக்கா சுவாசத்தை கவனிக்க சொல்றது அப்படின்ட்டு நாம் எப்போதும் ஒரே நேரத்தில் ஒரே செயலை மட்டும் கவனமாக செய்து முடிக்க வேண்டும். நம்ம பல செயலை வந்து ஒரே நேரத்துல போடக்கூடாது. ஒரு செயலை வெற்றிகரமா முடிச்சுட்டு தான் அடுத்த செயலுக்கு இறங்கணும். பல செயல்கள்னா வந்து நம்ம
ஒரு செயலை சரியா செய்வோம், ஒரு செயலை சரியா செய்ய முடியாது. அதனால ஒரு செயலை வெற்றிகரமா ஒரு ப்ராஜெக்ட் கூட நம்ம ஒரு கம்பெனில போய் ஒரு ப்ராஜெக்ட் செய்ய நமக்கு குடுக்குறாங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட்ட வெற்றிகரமா முடிச்சு, அத சக்சஸ்ஃபுல் ஆனாதான் அடுத்த ப்ராஜெக்ட் நம்ம கிட்ட தருவாங்க. 2, 3 ப்ராஜெக்ட் தரமாட்டாங்க. அதே போல தான் நம்மளுடைய அச்சீவ்மென்ட்டோ இந்த வெற்றிய நான் முடிக்கணும். அப்படிங்கிற வரைக்கும் அந்த கோல் முடியிற வரைக்குமே, நம்ம வேற எந்த கோல் வந்து அதுக்கு வந்து வைக்கக்கூடாது. அப்படிங்கிறத தெளிவா சொல்றாங்க. அப்பதான் நம்ம சரியான பாதைக்கு போறோம்னு அர்த்தம். எந்த நேரத்திலும் நீங்க ஒரு விஷயத்தை மட்டும் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒரு நாளில் நிச்சயமாக நீங்கள் ஆயிரக்கணக்கான விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். அப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஒரு செயல செய்யணும்னா, அந்த சங்கல்பம் கூட சொல்லுவாங்க. ஒரு சங்கல்பம் வைங்க. அது நிறைவேறின பிறகு தான் அடுத்த சங்கல்பம் வைக்கணும். அப்பதான் வந்து அது சரியா வந்து முடியும். அப்படிங்கிறதுக்கு சொல்றாங்க. நாம் தியானம் செய்யும்போது கெட்டதையும் பாராட்ட ஆரம்பிக்கிறார்கள். உயர்ந்த காரியங்களையும் செய்வதற்கு அது நம்மை தூண்டுகிறது என்பதற்கு அடிப்படை அ என்ன அப்படி சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு பதிலடி சொல்றாங்க. பசியின் பார்வையில் உணவு மிகவும் முக்கியம். நல்லது. பசியின் பார்வையில வந்து உணவு முக்கியம். அதே போல தான் ஆன்மாவின் பாதையில வந்து நமக்கு தியானம் முக்கியம். ஆன்மாவுக்கு தியானம் என்பது முக்கியம். அததான் வந்து சொல்றாங்க. கெட்டது, நல்லது அப்படிங்கிறது எல்லாமே வந்து இருக்கு. அப்ப பாராட்ட ஆரம்பிக்கிறது என்ன அப்படின்னா வந்து, கெட்டத பாராட்டிக்கிட்டே போறாங்க அப்படிங்கிறது கிடையாது. நம்ம நல்லதையும் பாராட்டணும் அப்படின்னா வந்து, அந்த பசி போல தான் ஆன்மாவுக்கு நம்ம ஆ உணவு குடுக்க தான் வந்து ஆன்மா நல்வழி பாதையில போகும். அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம தியானத்த பண்ணல, நம்ம மனசு அமைதி ஏற்படல அப்படின்னா என்ன ஆகும் நமக்கு? உடல் உபாதைகள் ஏற்படும். மன கஷ்டம் ஏற்படும். ஒண்ணு ஒண்ணா நமக்கு ஏற்பட்டுக்கிட்டே வரும். அது மாரி வேண்டாம். அதுக்கு தான் வந்து தியானம் அதிகமா இருந்தா அந்த கெட்டது எதிர்மறை கெட்டதுங்கிறத விட எதிர்மறை அப்படிங்கிறது நமக்கு இருக்காது. அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுதான் வந்து ஆன்மாவுக்கு பசி அப்படின்னா தியானம் தான். ஆன்மாவுக்கு பசி என்பது தியானம் தான். அப்படிங்கிறத மிக தெளிவா சொல்றாங்க. இதுல வந்து பத்திரிஜி சொல்றாங்க, பகல் முக்கியமா அல்லது இரவு முக்கியமா? 2மே முக்கியம். பகலும் முக்கியம், இரவும் முக்கியம். 2மே முக்கியம். அதேபோல வழிகாட்டுதலுக்கு கூடிய தியானம், வழிகாட்டல் இல்லாத தியானம். 2 வித்தியாசம் இருக்கு. வழிகாட்டுதல் தியானம், வழி இல்லாத தியானம். 2த்துக்கும் வித்தியாசம் என்ன அப்டின்னா, ஆ இருமைத்தன்மை. அதாவது நமக்கு எல்லாமே நம்ம தான் ஏற்படுத்திக்கிறோம். நமக்கு நேரம் இல்ல அப்டிங்கிறதும் நம்ம தான் சொல்றோம். நமக்கு நேரம் ஏன் இல்ல தியானத்துக்கு? நம்ம தூங்குற டைம் நம்ம வீட்ல வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, வொர்க்கிங் போனாலும் சரி, என்ன பண்ணாலும் நமக்குண்டான நேரத்த நம்ம தான் ஒதுக்கிக்கணும். அப்படிங்கிறத சொல்றாங்க. நான் கூட ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு தியானம் பண்றதுக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டுலாம் எனக்கு யோசனை இருந்துச்சு. அதன் பிறகு வேலைக்கு போயிட்டு வந்தாலும், எனக்கு 10 மணிக்கு வேலை முடிஞ்சிருச்சா, அந்த 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் தியானத்துல உட்காரு. 5 மணிக்கு எழுந்துச்சு வேலை பார்க்கணுமா, 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தியானம் பண்ணு. அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணேன் நானு. எப்ப பார்த்தாலும் உட்காந்து தியானம் பண்றியேன்னு சொல்லிட்டு அப்பயே சொல்லுவாங்க. என்ன எப்ப பார்த்தாலும் நான் எந்திரிக்கும் போதெல்லாம் எழுந்துச்சு உட்கார்ந்துருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு என்ன பண்ணேன், 2 மணிக்கு எழுந்துச்சு தியானம் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பலாம் தட்டி என்ன பண்ணுவாங்க, படுன்னுவாங்க. அப்ப 2 மணிக்கு எழுந்துச்சு தியானம் பண்ணா, அவங்க ஆழ்ந்த தூக்கத்துல இருப்பாங்க. அப்ப நமக்கு டிஸ்டர்ப் இல்லாம இருக்கும். அத மாரிலாம் மாத்தி மாத்தி தியானம் பண்ண ஆரம்பிச்சேன். இது வந்து எனக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா வந்து எனக்கு எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே வருது அப்படிங்கிறது எனக்குள்ள வந்து நான் உள்ளுணர்வுல நான் புரிஞ்சுகிட்டே வரேன். இந்த மாரி வந்து நெறைய வந்து பத்திரிக்கை வந்து சொல்லிக்கிட்டே வராங்க. தூக்கம் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கணும். தூக்கம் மற்றும் தியானத்திற்கும் இடையேயான அடிப்படை வேறுபாடு என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து சொல்றாங்க, தூக்கத்தில் உங்களுக்கு ஆற்றுதல் ஆற்றல் மட்டுமே தான் வந்து கிடைக்கும், தூக்கத்துல. ஆனா தியானத்துல தான் வந்து விழிப்புணர்வோட கூடிய ஆற்றல் வந்து நமக்கு கிடைக்கும்.
சோ தூக்கம் வந்து கம்மியா தான் இருக்கும். இருக்கணும். 2 மணி நேரம் தூங்குனாலும் பரவால்ல, 1 மணி நேரம் தூங்குனா கூட பரவால்ல. அத பத்திலாம் பிரச்சனையே கிடையாது. ஆனா தியானம் பண்ணியா? 1 மணி நேரம் தியானம் பண்ணியா? உன் வயசுக்கு ஏத்த தியானம் பண்ணியா? அப்படிங்கிறத அந்த கொஸ்டின் வந்து திரும்ப கேட்கறாங்க. அதுதான் நமக்கு தேவ. தியானம் வந்து முக்கியம். தூக்கம் முக்கியம் கிடையாது. அப்ப நம்ம விழிப்புணர்வோட கூடிய ஞானம் தான் நமக்கு தேவ. தூக்கத்துல கனவு வரும். அதுதான் 3 விஷயத்த பகுப்பாய்வு செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா கனவு வந்து நம்ம எதேதோ பார்க்கிறோம். கனவு வந்து ஏதேதோ நெனைக்கும். அதுதான் நமக்கு கனவுல வரும். நல்ல கனவும் வரும், கெட்ட கனவும் வரும். சோ அதன் பின்னாடி போனா நம்ம அடுத்த நாள் தியானத்துக்கு உட்காரணும்னா நமக்கு முடியாது. ஏன் இந்த கனவு வந்துச்சு? அப்படிங்கிற ஆராய்ச்சி வேண்டாம். ஏன்னா பிறப்பு அப்படிங்கிறது இருக்கும்போது, இறப்புங்கிறது இருக்கும் கண்டிப்பா. நமக்கு ஏன் இந்த நோய் வந்துச்சு? அப்படிங்கிற ஆராய்ச்சி வேண்டாம். இனிமேல் நம்ம எப்படி இருக்க போறோம்? அப்படிங்கிறது நம்ம மன தெளிவு ஏற்படணும். அதுதான் தேவ. அப்படிங்கிறது தெளிவா ஒவ்வொரு வந்து அணுவும் வந்து அழகா சொல்லியிருக்காங்க பத்திரிஜி. அதேபோல 3ஆம் கண் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மாஸ்டர். 3ஆம் கண் எப்படி வந்து நமக்கு விழிப்படையும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அ இது பத்தி வந்து சுவாசத்த கவனிக்கும்போது, தானாகவே உங்களுக்கு வந்து 3ஆம் கண் வந்து ஏற்படும். எல்லாருக்குமே வந்து அந்த 3ஆம் கண் ஏற்படாது. எல்லாருக்குள்ளயும் இருக்கும். ஆனா அந்த 3ஆம் கண் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணும், ஒரு கலர் தெரியும். அந்த கலர் வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த கலர மட்டும் கவனிக்கணும். மறுநாள் வந்து அந்த கலரையே வந்து எதிர்பார்க்கக் கூடாது. நமக்கு இந்த கலர் தெரிஞ்சுதே அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. அடுத்த நாள் தியானத்துல வரும்போது பிளாங்க்கா தான் உட்காரணும். நம்ம எம்ப்டி மைண்டா உட்காரணும். அதன் பிறகு தான் நமக்கு என்ன கிடைக்கோ, அதன் பிறகு என்ன கிடைக்குதோ, அதன் மேலேயே கவனமா இருக்கணும். வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. என்ன நமக்கு அந்த தியானத்துல ஏற்படுதோ, அதனுடைய கவனித்தல் இருக்கணும். சப்போஸ் நம்ம கொஸ்டின் எதனா கேட்கணும்னா, அப்பயே கேட்டுறணும். எதுக்கு எனக்கு இந்த வெளிச்சம் தெரியுது? ஏன்னா ஃபர்ஸ்ட் கலர் தெரியும். அப்புறம் ஒளிங்கிறது தெரியும். இத பார்த்து பயப்படவும் கூடாது. என்ன திடீர்னு ஒளி பின்னாடி நம்ம போறோமே அப்படிங்கிற பயம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. தெளிவா நம்ம அதனுடைய பின்னாடி போகணும். எவ்வளவு தூரம், எவ்வளவு நேரம் நம்ம போறோமோ போலாம். தியானத்துல வந்து இவ்வளவு நேரம் தான் பண்ணணும்னு கணக்கே கிடையாது. ஏன்னா குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் நம்ம வயசுக்கு ஏத்த மாரி பண்ணணும். அதிகபட்சம் நம்மளுடைய சக்திக்கு ஏத்த மாரி நம்ம எவ்வளவு நேரம் வேணாலும் தியானம் பண்ணலாம். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால அந்த 3ஆம் கண் நிலைய வந்து நெறைய பேர் அடைய முடியாத காரணம், நம்ம வந்து மலை ஏற முடியும். நமக்கு கால் குடுத்துருக்காங்க. ஆனா எல்லாராலயும் மலை ஏற முடியுதா? முடியறது கிடையாது. அதேபோல நம்ம வீட்டு மாடியில கூட போய் பார்க்க முடியறது கிடையாது நெறைய பேருக்கு. இயற்கைய கூட போய் பார்க்கறது கிடையாது. சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு நமக்கு. அதுதான் வந்து ஒவ்வொன்னும் சொல்றாங்க. அது வந்து யார் யாருக்கு எப்பப்ப கிடைக்கணுமோ அப்பப்ப கிடைக்கும். தியானம் அப்படிங்கிறது. அதனால இமயமலைக்கு போக முடியறவங்க போவாங்க. ஆனா கால் எல்லாருக்குமே இருக்கு. ஆனா இமயமலைக்கு ஏற முடியறவங்க, வாய்ப்பு கிடைக்கிறவங்களுக்கு மட்டும் தான் போக முடியும். அந்த மாரி தான் இந்த தியானமும். யார் யாருக்கு கிடைக்கணும்னு இருக்கோ, தியானம் கிடைக்கும். 3ஆம் கண் கிடைக்கும். 3ஆம் கண்ணுக்கும் மேல இருக்கு. எல்லாமே ஞான நிலைய அடைய முடியும். ஆனா நம்மளுடைய எண்ணங்களும் நேர்மறையாக இருக்க வேண்டும். அதற்குண்டான வழியை நாம் தேட வேண்டும் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லியிருக்காங்க. ஓகேங்க மாஸ்டர். நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தேங்க் யூ மாஸ்டர். நன்றி. வாய்ப்பு குடுத்த அனைவருக்கும், இன்றைக்கு கலந்துகிட்ட அனைத்து மாஸ்டர்களுக்கும் நன்றி. தேங்க் யூ. தேங்க் யூ சந்திரகலா மேம். தேங்க் யூ. அழகா சொல்லிட்டு வரீங்க. இன்னும் இருக்கா இதுல? எஸ் மேம். நெறைய இருக்கு மேம். பேஜ் நானு 81 பேஜ் வரைக்கும் தான் மேம் பாத்துருக்கேன். ஓகே, ஓகே. அது 100க்கு ஆ 190 வரைக்கும் இருக்கு மேம். நெறைய இருக்கு. இனிமேல் தான் குழந்தைங்கள பத்திலாம் நெறைய இருக்கு. ம். அவங்களுக்குலாம் என்னென்ன எப்படி எப்படிலாம் தியானம் சொல்லி தரணும் எல்லாமே நெறைய இருக்கு. ஓகே, ஓகே. நெறைய படிங்க. நெறைய வந்து கேளுங்க. அதுக்கு இப்போ வந்து இங்கிலீஷ் எல்லாம் புரியும் இல்லையா உங்களுக்கு? எஸ் மேம். ஸோ பிஎம்சி இங்கிலீஷ்ல இப்ப நீங்க ஒரு கன்டென்ட் படிக்கிறீங்கன்னா, அதுக்கு டைப் பண்ணி அதுல இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஸோ அப்ப நீங்க வந்து இது படிக்கிறீங்க, பிளஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா கேட்கும்போது, அது இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு சோர்ஸ். அதுவே வந்து சாரோட வாய்ஸ்ல கிடைச்சதுன்னா இன்னும் நல்லாருக்கும். சரிங்க மேம்.
பிஎம்சி இங்கிலீஷ்ல கேளுங்க. ஏன்னா தெலுங்கு உங்களுக்கு புரியாது. பிஎம்சி இங்கிலீஷ்ல நிறைய சாரோட ஸ்பீச்சஸ் இருக்கு. ஸோ இங்கிலீஷ் எல்லாருக்குமே காமன் லாங்குவேஜ். ஸோ நம்ம எஸ் மேம். அதுல வந்து நம்ம சாரோட பேச்சு வந்து கேட்கலாம். ஸோ அவங்க சொல்ற ஒரு விஷயங்கள், அந்த ஞானம் வந்து அவர் சொல்லும்போது கேட்கறது, அதுல இருக்கிற எசன்ஸ் நமக்கு கம்ப்ளீட்டா சேரும். அந்த எஸ் மேம். புத்தகம் ரைட்டிங் அப்படின்றது இது எல்லாமே இப்போ உங்ககிட்ட தமிழ்ல வர அந்த புத்தகம் எப்படின்னா, சாரோட வேர்ட்ஸ்ல இருந்து புக்குக்கு வந்துச்சு. புக்ல இருந்து ஒரு லாங்குவேஜுக்கு ஒருத்தர்கிட்ட வந்து, அது இன்னொரு லாங்குவேஜ்ல இன்னொருத்தர்கிட்ட அப்படி டைல்யூட் ஆயிடுச்சு அது எல்லாமே. ஸோ நீங்க அது ஒரிஜினல் நீங்க கேட்கும்போது, அதோட எசன்ஸே வேற. எஸ் மேம். ஸோ நீங்க இங்கிலீஷ்ல கேளுங்க. எஸ் மேம். நாங்க கூட அந்த யக்ஞத்தப்பலாம் போடுவாங்க. பத்ரிஜியோடைய ஸ்பீச் போடும்போது, அப்படியே அவர் நேச்சுரலா போது அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அவருடைய ஆமா. ஒரு இது இல்லாம அவரு எதார்த்தமா பேசுவாரு. நெறைய விஷயங்கள் வந்து எதார்த்தமா சொல்லும்போது, அது புரிதல் நெறைய இருக்குங்க. ஒரு ஹையஸ்ட் சோல் வந்து அவர் வாயால நம்ம கேட்கிறப்போ, அந்த நாலெட்ஜ் வந்து நமக்கு உள்ள பதிவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆழமா, ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து அந்த பதிவு ஆகும். நம்ம வந்து அதுவே வந்து இந்த மாரி ஃபில்டர் ஆன விஷயங்கள்ல இருந்து நம்ம படிக்கும்போது, அதுல இருக்கிற சாரம் வந்து, இப்ப நம்ம மைண்ட் எவ்ளோ ரிசீவ் பண்ணுதோ, அவ்வளோதான் அங்க போகுது. அந்த 100% சார் குடுத்த 100% அங்க இருக்காது. ஸோ, அதனால சாரோட ஸ்பீச் கேளுங்க. இதே எஸ் மேம். கன்டென்ட் இல்லன்னாலும் பிஎம்சில இங்கிலீஷ்ல எவ்ளோ இருக்கோ எல்லாம் அலசி சாரோடது எல்லாமே கேளுங்க. எஸ் மேம். கண்டிப்பா மேம். அவரோட வேர்ட்ஸ் அவரோட வாயால கேட்கணும். எஸ் மேம். அப்பதான் நமக்கு வந்து ஒரு மாஸ்டர்ன்றதுக்கு ஒரு அ ஒரு சப்போர்ட் ஒரு இது அந்த மாஸ்டரோட தன்மைகள் சார பார்க்கும்போது தான் வரும். ஆஸ் யூசுவலா வராது. அவர் பார்க்கும்போது அவரோட பேச்சு, செயல், அவரோட மூவ்மெண்ட்ஸ், அவரோட கண் அசைவுகள் எல்லாமே லெசன்ஸ் தான். அவர் சொல்ற வார்த்தைகள் மட்டும் கிடையாது. அவர் மூவ் பண்ற ஒவ்வொரு அசைவும் ஒரு லெசன் தான் நமக்கு. ஸோ பிஎம்சி இங்கிலீஷ் பாருங்க. எஸ் மேம். இப்போ வந்து தெலுங்கு புரியாதுன்னு நினைக்கிறீங்க. பட் தெலுங்கு கூட பாருங்க. நெறைய கன்டென்ட் தெலுங்குல தான் இருக்கு சார். நெறைய தெலுங்குல தான் இருக்கு. அங்க அவரோட ரியாக்ஷன்ஸ், அவரோட ஆக்ஷன்ஸ்லயே நமக்கு வந்து நெறைய விஷயம் வந்து புரிஞ்சிரும். ஸோ தெலுங்கு அப்படின்றதும் சவுத் இந்தியன் லாங்குவேஜ் தான். அது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. ஒரு 2 ஸ்பீச் உங்களுக்கு புரியாது. 3வது கேட்டீங்கன்னா அழகா புரிஞ்சிரும். ஸோ அவரோட ஒரிஜினல் நாலெட்ஜ் அந்த விஸ்டம் அவர் வாயால கேட்கும்போது கிடைக்கிற அந்த விஸ்டம் வந்து அது அபாரம். புரியாது லாங்குவேஜ் அப்படின்றது அது தனியா வச்சிருங்க. சோல் ஹேஸ் நோ லாங்குவேஜ். ஆன்மாக்கு லாங்குவேஜ் கிடையாது. நம்ம பௌதிகமா பிசிக்கல் பாடி அண்ட் மைண்ட யூஸ் பண்ணி பார்க்கும்போது அங்க லாங்குவேஜ். இப்போ ஒரு மெடிடேஷன்ல நீங்க உட்கார்றீங்க. சாரோட ஒரு ஸ்பீச் தெலுங்குல ஆன் பண்ணிட்டு தியானம் பண்ணி பாருங்க. இப்போ தெரியாத லாங்குவேஜ் அதுவும் ஒரு மியூசிக்கு சமம் தான். மியூசிக் நமக்கு ஒண்ணும் புரியாது. என்ன ராகம், என்ன தாளம் ஒண்ணும் புரியாது. இப்போ தெரியாத ஒரு லாங்குவேஜ் கூட அந்த மியூசிக் மாரி தான். இப்போ ஒரு தெலுங்கு ஸ்பீச் பத்ரி சாரோடது ஒரு 1 ஹவர் நீங்க 1 ஹவர் மெடிடேஷன்னா அவரோட ஸ்பீச் ஆன் பண்ணிட்டு மெடிடேஷன் பண்ணி பாருங்க. அது எவ்ளோ அபாரமா, எவ்ளோ சூப்பரா இருக்கும்னு சொல்லவே முடியாது. இதெல்லாம் ட்ரை பண்ணணும் நீங்க. எஸ் நெறைய மேம். விஷயங்கள் இருக்கு. நம்ம அப்படியே சாப்பிட்டோமா, தூங்குனோமா, வேலைக்கு போனோமா, ஒரு ரொட்டீன் டைம் டேபிள் சுத்தி இப்படியே போக்கூடாது. தினந்தோறும் பிரேக் த ரொட்டீன். அந்த பிரேக் த ரொட்டீன் பண்ணுங்க. ஒவ்வொரு டிஃபரெண்ட்டா ஒவ்வொரு நாள் மெடிடேஷன் பண்ணும்போது ஒவ்வொரு டிஃபரெண்ட்டா பண்ணுங்க. மியூசிக் இல்லாம பண்ணுங்க. மியூசிக்கோட பண்ணுங்க. இன்ஸ்ட்ருமென்ட்டோட பண்ணுங்க. பாட்டோட பண்ணுங்க. சார் ஸ்பீச்சோட பண்ணுங்க. எஸ் மேம். ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ இப்போ சோல் ஹேஸ் நோ லாங்குவேஜ்ன்னு சொன்னேன். நீங்க ஒரு தெலுங்கு ஸ்பீச் ஆன் பண்ணிட்டு நீங்க உட்கார்ந்து தியானம் பண்றீங்கன்னா, அந்த ஸ்பீச்சோட ஞானம் எல்லாம் அங்க சோல்ல ரிசீவ் ஆயிடுது. சப்கான்ஷியஸ்ல போய் உட்காருது. எவ்வளோ சிம்பிள்.
படிக்க வேண்டாம், ஒண்ணும் செய்ய வேண்டாம். கண்ண மூடி உட்கார்றோம். அங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது. ஸோ இது எல்லாமே வாய்ப்புகள். நம்ம எவ்ளோ ஃபாலோ பண்ணிக்கிறோமோ, நம்ம அவ்ளோ மாஸ்டரி. நான் இன்னைக்கு கூட மேம் நேச்சர்ல நாங்க எங்க வீட்ல தோட்டம் வச்சிருக்கோம்ல. சோ அந்த இடத்துல உட்கார்ந்து இன்னைக்கு மெடிடேஷன் பண்ணேன். பார்த்தேன் யாருமே இல்ல. என் ம், பையன் உள்ள டிவி போட்டு வச்சிருந்தான். ம். அப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி நம்ம வெளிய போய் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எஸ். வெளிய போய் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த இதுல அந்த மணி பிளான்ட், அந்த ம், ம். வெத்தலை கொடிலாம் இருக்கு. சோ அந்த இதுல போய் உட்கார்ந்து ஒரு வேஷ்டி ஒண்ணு விரிச்சேன். உட்கார்ந்து அங்க உட்கார்ந்து 1 மணி நேரம் தியானம் பண்ணேன். அதன் பிறகு அவன் டியூஷன் கிளம்பும்போது தான் சொல்லி, "அம்மா கதவு பூட்டிக்கங்க" அப்படின்னு சொன்ன பிறகு தான் தியானத்துல இருந்துச்சு. அப்புறம் வேலைய பார்க்க ஆரம்பிச்சேன். ம். ஸோ அந்த அந்த மாரி பண்ணும்போது எவ்ளோ டிஃபரெண்ட்டா இருக்கு இல்லையா? நம்மள நாம திரும்ப டிஸ்கவர் பண்றோம். புதுசு புதுசா நம்ம டிஸ்கவர் பண்ற மாதிரி இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு விதமா இப்போ நம்ம எல்லாருமே மாஸ்டர்ஸா இருக்கோம். எத்தன பேர நம்ம பார்க்குறோம். ஸோ இங்க கண்ண மூடுங்க, தியானம் பண்ணுங்க, இவ்ளோ நேரம் உட்காருங்க. இது எல்லாமே ரொட்டீன விட இந்த மாரி டிஃபரெண்ட்டா நம்ம வந்து ஆ நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவங்களுக்கு சொல்லும்போது அது ரீச் நெறைய இருக்கு. படிச்சது சொல்றது, கேட்டது சொல்றது ஒரு அளவுன்னா, நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அனுபவத்துல முன்னேற்றம் அடைஞ்சு, அந்த முன்னேற்றம் அடைஞ்ச அனுபவத்த ஷேர் பண்றீங்க இல்லையா? அதுதான் ரீச். இப்ப நான் பேசுறது எல்லாமே எந்த புக்லயும் கிடையாது. நான் பேசுற ஒவ்வொரு விஷயமும் என்னோட சுய அனுபவம். ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சுயமா அந்த அனுபவம் பெற்றதால, என்னால பெர்ஃபெக்ட்டா சொல்ல முடியுது. இப்ப நான் சொன்னது, இப்போ ஆமா நான் பண்ணணும் அப்படின்னு உங்க மனசுல படுது இல்லையா? அது என்னன்னா, அ இப்போ அந்த பெனிஃபிட் நான் வந்து சுயமா அனுபவிச்சு அது சொல்லும்போது, அதோட எஃபெக்ட் தனி. சோல் டு சோல் கனெக்ஷன் ஆகுது. ஸோ சோல் டு சோல் கனெக்ஷன் ஆகும்போது, நான் சொன்ன வார்த்தைகள் உங்க சோல் அக்செப்டன்ஸ் பண்ணும்போது, உங்களால பண்ண முடியும். இப்ப நான் படிச்சு அது சொல்றேன் அப்படின்னும்போது, அங்க மேலோட்டமா அவுட்டர் லேயர்ல தான் இருக்கு அந்த நாலெட்ஜ். ஸோ அவுட்டர் லேயர்ல நான் படிச்சு சொல்லும்போது, அது உங்க அவுட்டர் லேயர்க்கு மட்டும் தான் சேரும். உங்க சோல் வரைக்கும் போய் ரீச் ஆகாது. நான் அவுட்டர் லேயர்ல படிச்சத சொல்றேன். இப்ப நீங்க ஜஸ்ட் உங்க அவுட்டர் லேயர்ல தான் இங்க தான் நிக்கும். அது உள்ள உள்ள இறங்காது அது. ஸோ இந்த ஒரு இதுல தான் ஹையர் மாஸ்டர்ஸ், பெரிய மாஸ்டர்ஸ், சின்ன மாஸ்டர்ஸ் இதெல்லாம் இந்த டிஃபரன்ஷியேஷன் எல்லாமே இதுல தான் இருக்கு. ஒரு மாஸ்டர் சொல்லும்போது எல்லாரும் கேட்கறாங்க அப்படின்னும்போது, அங்க அவங்க அனுபவபூர்வகமாக சொல்றாங்க. ஆன்மாக்கு ஆன்மாக்கோட தொடர்பு அங்க தொடர்பு வந்து வருது. அந்த தொடர்போட சோல் டு சோல் கனெக்ட் ஆகும்போது எல்லாருமே அது பெர்ஃபெக்ட்டா ரிசீவ் பண்ணி அதுவும் அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம அனுபவத்துல நம்ம கொண்டு வரணும். ஒரு புக்கு நம்ம படிச்சிருப்போம். ஸோ சாரோட கன்டென்ட் இருக்கு. ஒவ்வொரு சேனல்ல இருக்கு. அது தேடி புடிச்சு ஒவ்வொரு சேனல் ஆன் பண்ணி நம்ம கேட்கணும். அதெல்லாம் கேட்கும்போது ஒவ்வொரு நாளும் சாரோட வாய்ஸ் வீட்ல ஒலிச்சாகணும். இது எத்தன பேர் ஃபாலோ பண்றீங்க எனக்கு தெரியாது. இனிமே கட்டாயமா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா மேம். இனிமே புரியுது, கட்டாயமா புரியல பண்றோம் மேம். கிடையாது. அவரோட படிக்கிறோம். வாய்ஸ் சோ அந்த வீட்ல ஸ்பீச் கேட்கறது ஒலிக்கணும். அந்த கிடையாது. விஸ்டம் வீட்ல ஒலிக்கணும். இது 100% ஃபாலோ பண்ணணும். எஸ் மேம். கண்டிப்பா. இனிமே ஃபாலோ பண்றோம் மேம். கண்டிப்பா. இதெல்லாம் பண்ணி தான் நான் வந்து இப்போ இப்படி உங்க முன்னாடி இருக்கேன். இனிமேல் பண்றோம் மேடம். நல்லா இருக்கு நீங்க சொல்றது. இதுதான் ஃபவுண்டேஷன் மேடம். இது நல்லா இருக்கு, இல்லன்றத விட இது ஃபவுண்டேஷன் இதுதான். நமக்கு. ம். ஏன்னா, சார் அளவுக்கு ஹையஸ்ட் மாஸ்டர் எத்தன பேர் இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பத்ரிஜி. இன்னும் நெறைய பேர் இருக்காங்க. நம்ம அவங்களோட கனெக்ஷன்ல நம்ம இன்னும் வரல. ஸோ நம்ம கனெக்ஷன்ல நமக்கு தெரிஞ்சவங்க ஹையஸ்ட் விஸ்டம், ஹையஸ்ட் சோல், ஹையஸ்ட் நாலேட்ஜ் இந்த மாரி நம்ம சொல்லிட்டே போகலாம். அவர் வந்து பத்ரிஜி. ஸோ அவரோட ரெக்கார்டிங்ஸ் நமக்கு வந்து அளவில்லாத அளவுக்கு எல்லா சேனல்ஸ்ல இருக்கு. யூடியூப் தட்டினா இந்த வாழ்க்கை பத்தாது நமக்கு அவரோட வீடியோஸ் பார்க்கணும்னா. அத்தனை இருக்கு எல்லா சேனல்ஸ்ல. ஸோ நம்ம ஒரு ஒரு வீடியோ அவரது வந்து ஆன் பண்ணி, ஒரு நாள்ல ஒரு வீடியோ அவரது நம்ம கட்டாயமா பார்க்கணும், கேட்கணும்.
எஸ் மேம். கண்டிப்பா. அவர் வேர்ட்ஸ் அந்த பேசுற அந்த ஸ்டைல் ஆகட்டும், அவர் யூஸ் பண்ற அந்த வார்த்தைகள் ஆகட்டும், எவ்ளோ ஒரு அழகு, எவ்ளோ ஒரு ஆ அந்த வார்த்தையில அந்த பவர் எப்படி இருக்கு? இது எல்லாமே நான் சொன்னது கொஞ்சம் தான். நீங்க பார்த்தா இது எல்லாமே இன்னும் கூட உங்களுக்கு நல்ல இது தெரியும். ஓகே மாஸ்டர்ஸ். யாராவது பேசணும்னா பேசுங்க. இன்னைக்கு சொல்லுங்க ரொம்ப மேடம். நல்லா பேசுனாங்க மேடம். ராஜேஸ்வரி மேடம் ரொம்ப நல்லா சொன்னீங்க. உங்களுடைய தேங்க் யூ. எக்ஸ்பீரியன்ஸும் சொன்னீங்க. டைம் கிடைச்சப்ப 1:00 இருந்தாலும் எந்திரிச்சு உட்கார்றது, அதெல்லாம் ரொம்ப மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கு எனக்கு. நான் முக்காவாசி நாளு மத்தியான நேரத்துல உட்காருவேன். நீங்க நைட்டு என்ன அமைதியா இருக்கும் வீடு. அந்த டைம்ல 3 டூ 4ஓ, 4 டூ 5ஓ அந்த மாதிரி. அப்ப எல்லாம் ஒருத்தர் வர ஆரம்பிச்சாங்கன்னா, ஒரு 9:30 வரைக்கும் வேலை இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் உட்காந்துட்டு அல்லது எழுத ஆரம்பிப்பேன். அல்லது புக் படிச்சுட்டு தான் படுக்கிறேன். முதல் மெடிடேஷன் பண்ணுவேன். ஒரு 1/2 அன் ஹவர் பண்ணேன்னா, புக் ஒரு 1/2 அன் ஹவர் அல்லது 1 ஹவர் படிச்சுட்டு தான் படுக்கிறேன். இந்த அல்கெமிஸ்ட் கடைசியில முடிக்க போற வேற ஒரு குரூப்ல சொல்லிட்டு இருக்கேன். ம். அதனால எனக்கு இப்ப அதுல புக் நாலேட்ஜ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்குது. சைமல்டேனியஸா மெடிடேஷனும் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம். ஓரளவுக்கு முன்ன விட எனக்கு கொஞ்சம் இதுல ரொம்ப செய்யாம இருந்தா ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி என் மனசுல போய் உட்காரணும். அது ஒரு மாதிரி மனசுல தோணுது, செய்யணும்னு. பட்டு நீங்க சொன்ன மாரி நேத்து என்னாச்சு 1:30க்கு என்னமோ தூக்கம் வ வ திடீர்னு எந்திரிச்சுட்டேன். 1:30க்கு உட்காந்து ஒரு 1/2 அன் ஹவர் போய் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு வந்து பண்ணிட்டு, தூக்கம் வர வரைக்கும் கொஞ்சம் பண்ணிட்டு அப்படியே படுத்தேன். எந்த நேரம் நெனைக்கிறோமோ, அந்த நேரம் வந்து உட்கார்ந்தா கொஞ்சம் மனசுக்கு அடுத்த காரியம் வந்து ரொம்ப பெஸ்ட்டா செய்ய முடியுது. எனர்ஜி கிடைக்குது. கொஞ்சம் செஞ்சா கூட நமக்கு அடுத்த நிமிஷம் அந்த வேலை வந்து முன்ன மாதிரி டயர்டு இல்லாம ஒரு இன்ட்ரெஸ்ட்டா செய்யற மாதிரி இருக்குது எந்த ஒரு வேலையிலயுமே. ம். அதுல எஸ்பெஷலி ஒரு புதுசா செய்யணும்னு நெனைச்சா தையல் மிஷின் எடுத்து வச்சு உட்காருவேன். டெய்லரிங் பண்ணுவேன், டிராயிங் பண்ணுவேன் மத்தியான நேரத்துல. தூங்குறதெல்லாம் குறைச்சுட்டேன் மேடம் இப்போ. ரொம்ப மத்தியானம் படுத்து சூப்பர், படுத்து சூப்பர். தூங்கிட்டு இருப்பேன். இப்ப வந்து தூக்கத்த குறைச்சுட்டேன். சும்மா அப்படியே படுத்தாலும் அதையும் ஏதோ புக் வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் கரெக்ட்டா எந்திரிச்சு இது பண்றேன். என் லைஃப்ல வந்து மெடிடேஷன் வந்த பிறகு நெறைய சேஞ்சஸ் இருக்குது. அது நானே உணர்றேன். அதே மாதிரி டைம் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் மேடம். ஒரு நாள் கூப்பிட்டீங்க. பக்கத்துல இப்ப கூட காலையிலருந்து சாயங்காலம் போனவ வெளிய ஒரு ரவுண்ட் எல்லாத்துக்கிட்டயும் என்னோடது அந்த பிஎம்சில பேசுனதெல்லாம் போட்டு காட்டு, ஒருத்தருக்கு அனுப்பிச்சு, அத பத்தியே தான் பேசுவேன். என் பேரனுங்கலாம் பாட்டிக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. யாருகிட்ட பேசினாலும் வீட்லயும் வந்து கொஞ்சம் நான் அதெல்லாம் அட்டெண்ட் பண்ண பிறகு மருமகளுக்கு எல்லாருக்குமே நம்ம மேல ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது? மதிப்பு இருக்கு. கௌரவம் அதிகமாச்சு. கௌரவம், மதிப்பு. ஆமா. முன்னெல்லாம் ஏதோ பாட்டி இருக்காங்க வேலை இப்பல்லாம் அவனுங்க பேச்சு, நடத்தையே வந்து எனக்கு நல்லா வேற மாதிரி புரிதல் இருக்கு. ரெஸ்பெக்ட் வருது. ம். கரெக்ட். ஆமா. ரெஸ்பெக்ட் ஏன்னா, இருக்கு. ம். இப்போதான் இந்த மெடிடேஷனுக்கு வந்த அப்புறம் தான் வாழ்க்கை வந்து நம்ம எஃபிஷியன்ட்டா வாழ்றது, சரியா வாழ்றது அப்படின்றது கத்துக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி வந்து வீட்ல நம்ம இத செய்யணும், இப்படி இருக்கணும், நம்ம பெரியோர்கள் சொன்னாங்க, நம்ம அம்மா சொன்னாங்க, ஏதோ அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் பழகிடுச்சு. கண்மூடித்தனமா பண்ணிடுறோம். கண்மூடித்தனமா சரி இது இப்படிதான் இருக்கணும். ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னா இப்படி, ஒரு அம்மான்னா இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு கண்மூடித்தனமா நம்ம வந்து சாப்பிடுறோம், தூங்குறோம், வேலை செய்றோம் இப்படியே ஓடிட்டே இருக்கோம். பட் ஆனா நம்மள இப்போ பத்தி நினைக்காம. நிக்கிறோம். வாழ்க்கைய பார்க்க முடியுது. வாழ்க்கைய என்ஜாய் பண்ண முடியுது. வாழ்க்கைய அனுபவிக்கிறோம். இப்பதான். ஆமாங்க. நெறைய உங்கள மாதிரி நெறைய ஆன்மீகத்துல சொல்லி தர்றவங்களும் இருக்காங்க. அவங்கவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும்போது நம்ம இன்னுமே ரொம்ப இதா இருக்கிறோம் போல இருக்கு. இன்னுமே பேக்வேர்டா தான் இருக்கிறோமோ! இன்னும் நல்லா பண்ணணும். கம்பேர் அதே பண்ணாதீங்க. ஞாபகம் வரும். நம்ம இன்னும் கத்துக்கணும். நம்மளே கொஞ்சம் இன்னும் கம்பேரிசன கொஞ்சம் விட கத்துக்கணுன்ற அந்த அந்த எண்ணம் மட்டும் வைங்க. கம்பேர் ம். பண்ணாதீங்க எப்பவுமே. சரி. யாருமே எப்பவுமே கம்பேர் பண்ணா க அ மேட்ச் ஆக மாட்டாங்க. ஏன்னா, ஒவ்வொரு சோலும் ஒவ்வொரு யூனிக். ஓகே. ம். எல்லாருமே யூனிக். அதனால கம்பேரிசன் வேண்டாம். ஆனா, நான் இன்னும் லேர்ன் பண்ணணும். அந்த ஒரு ஆர்வம் மட்டும் எப்பவுமே விடக்கூடாது. ம்.
நான் இன்னும் கத்துக்கணும். அது மட்டும் தான் இருக்கும். எஸ் மாஸ்டர்ஸ். தீபலட்சுமி இருக்கீங்களா? இருக்கிறேன் மேடம். இருக்கிறேன் மேடம். ம். ராஜேஸ்வரி மேடம் வந்து மேடம் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணிருக்கிறீங்க. நிஜமா நல்லா பாரு. டைம் கொடுத்து பேசினோடனே பெரிய ஸ்பீச் ரொம்ப நல்லா பேசுற மாதிரி நிஜமாவே பாக்குறதுக்கு நீங்களே இன்னைக்கு வீடியோல பாருங்களேன். ரொம்ப அருமையா அழகா இருந்தது. நிறுத்தி நிதானமா பத்ரிஜி வந்து உங்களுக்குள்ள இருந்து பேசுற மாதிரியே இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது கேக்குறதுக்கு. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க மேடம் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்க. அதுக்கு நீங்களே பாருங்களேன். உங்களுக்கு பிடிக்கும். நிஜமாவே நம்ம இந்த இதெல்லாம் கேட்டதுக்கு உடனே சொன்னீங்கல்ல, நம்ம சுசீலா அம்மா சொன்ன மாதிரி மத்தவங்க கிட்ட இருந்து மரியாதை வருது அப்படிங்கிறத விட, எனக்குள்ள இருந்து எனக்கு ஒரு மரியாதை வருது மாஸ்டர். இந்த எஸ். இதெல்லாம் பண்றதுனால, உண்மையா நான் என்னைய மதிக்கிறேன் நானு. சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆமா. எனக்கு அந்த மரியாதை எனக்கு இருக்கு. மத்தவங்க எனக்கு கண்டுக்கல. கொஞ்சம் என்ன இப்படி லூஸ் மாதிரி இருக்கிற அது எது சொன்னாலும் சிரிப்பு தான் வருதே தவிர, எனக்கு என்னைய நான் மதிக்கிறேன். அதுதான் உண்மை. இதெல்லாம் வந்த பிறகு. டெய்லி என்னையே அறியாம எனக்கு ஏதோ ஒரு டாபிக் வருது. வந்ததுன்னா, இதுல பத்ரிஜி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு உடனே ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட தான் போவேன். அதுதான் ம்ஹ்ம். தேடுவேன். தமிழ்லயோ, தெலுங்கோ, இல்ல ஹிந்தியோ அது புரியுதோ, புரியலையோ, இப்போ இந்த செல்ல எனக்கு நெறைய யூஸ் பண்றேன். Google யூஸ் பண்றேன். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நெறைய சொல்வாங்க மாஸ்டர்ஸ். ஆனா நம்ம பத்ரிஜி 2 வார்த்தையில முடிச்சிருவாங்க. ஒரு வார்த்தையில, ஒரு 4 விஷயத்துல. அது யோசிச்சோம்னா, ஒரு நாள் ஃபுல்லா யோசிப்பேன். ஏன் அவர் அத சொன்னாரு? இது கூட அவரு வந்து சொல்லிடுவாரு. நேத்து கூட ஒரு டாபிக்கு பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் பத்தி பேசணும். அந்த இதுக்கு நம்ம பத்ரிஜி ஷார்ட்டா என்ன சொல்லியிருக்கிறாரு அப்டின்னா, பாஸ்ட் இஸ் ரிலேட்டட் டூ லா ஆஃப் கர்மா. பிரசன்ட் இஸ் லா ஆஃப் சாய்ஸ். ஃபியூச்சர் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஹோப்பிங். ஹோப் ஹோப் இஸ் ஃபார் ஃபியூச்சர். அவ்வளவுதான். இத வச்சுட்டு என்னால 1 ஹவர் பேச முடியுது. அவ்வளவு டாபிக் அதுக்குள்ள இருக்குது. அப்போ எஸ். கர்மா பத்தி பேசினாலே பாஸ்ட பத்தி பேசலாம். அதுக்கப்புறம் அபௌட் கர்மா நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே பேசலாம். அது வாயில வந்துகிட்டே இருக்கு. இது எங்கேருந்து வந்தது? இது எல்லாமே பத்ரிஜி சொன்னதுதான். ஏதோ எதுக்கு ஒரு இது வேணும்னாலும் ஒரு ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் தான் சார்ட்ட இருந்து எடுக்கணும். நம்ம மாஸ்டர்ஸ் வந்து நிறைய பேசியிருக்கிறாங்க. அதெல்லாம் உள்ள இருந்து அப்படியே வருது நமக்கு. அந்த எஸ். ஞானம். அவங்க சொல்றது ஒரு விதை தான். அது யோசிக்க உள்ள இருந்து பதில் வந்துகிட்டே இருக்கும். அது மெடிடேஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறப்போ, அதுக்கு பதில் வந்துகிட்டே இருக்கும். இது எங்கிருந்து வருது? நம்ம படிச்சதா? இல்ல ஏன் இது வருது அப்படின்னு தான் யோசிக்க வைக்குது இப்போ. பத்ரிஜி இத கேட்டாலே அன்னைக்கு மெடிடேஷன்ல ஒரு பெரிய ஸ்டோரி அது நடக்கும். ஒரு டாபிக் எடுத்துட்டு இத படிச்சோம்னா ஒரு வரி. மேடம் சொன்ன மாதிரி அத கேட்ட உடனே ஒண்ணு வரும். என்னமோ இதுல என்ன சொல்ல வராரு அப்படின்னு. அது சம்பந்தமா சில புக்ஸோ ஏதோ நமக்கு அப்படியே கண்ல வரும். அதுக்கப்புறம் புரியாதத நம்ம உட்கார்ந்து கேட்க கூட வேண்டாம். இதத்தான் அவங்க சொல்ல வராங்க அப்படின்னு ஒண்ணு வரும். இது வந்து நான் நெறைய அனுபவிச்சிருக்கிறேன் மாஸ்டர். நெறைய இதுல நானு எனக்கு இதுல அனுபவம் இருக்கு. இது எல்லாமே எனக்கு புரியல. இன்ட்யூஷன் கனெக்ட் ஆகும்போது, ஸோ அந்த இன்ட்யூஷனோட அ ஒவ்வொரு டெவலப்மெண்ட்ஸ் தான் நீங்க சொல்றது எல்லாமே. எஸ் மேடம். அது வந்து நம்ம நேர்ல சொல்றத விட அதுக்கு அ பவர் அனுபவம். ஜாஸ்தி மேடம். ம். ஆமா. எ நான் எ எனக்கு எனக்கு கேட்டு புரிஞ்சுக்கிறத விட, அனுபவிச்சு புரிஞ்சுக்கிறது. புரியாத வரைக்கும் அது தேடிக்கிட்டே இருப்பேன். அது யாராவது வந்து வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சொன்னாலுமே எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. இத இன்னொரு வீடியோல பத்ரிஜி வந்து இதுக்கு எனக்கு ரிசல்ட் சொல்லி, அத அக்செப்ட் பண்ற வரைக்கும் அது அக்செப்டே ம்ஹ்ம். பண்ணாது. அது அது ஒரு இது. என்ன சொன்னாலும் ஓகே தான். சார் சொன்ன பிறகு, இதுதான் கரெக்ட் அப்படின்னு வர்ற வரைக்கும் அந்த கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். எஸ் ஸோ மேடம். இது நெக்ஸ்ட் என்னோட அனுபவம். தீபலட்சுமி மேம் நான் அனுப்பிச்ச புக்ஸ் எல்லாம் படிச்சு அதுவும் கிளாஸ் எடுக்கணும். ஓகே மேடம். நான் பண்றேன் மேடம். அந்த டிஎன்ஏ வந்து நானு ம் இங்க பெங்களூர் போயிருக்கிறப்போ ஒரு மேடம் வாங்கினாங்க. அந்த புக்க படிச்சேன். அது ம். நீங்க அனுப்பிச்ச உடனே அது வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு வந்துருச்சு இது. சோ மேக்ஸிமம் நான் அதுல இருந்தே பண்ணலாமா மேடம்? அது நம்ம பத்ரிஜி சாரோட டாபிக் இல்லல்ல? நீங்க எது பரவாயில்லையா? வேணா பண்ணுங்க, தப்பில்ல.
ஓகே. டிஎன்ஏ புக் வந்து ஸ்வர்ணலதா மேடம்க்கு ஃபுல்லா தியானத்துல வந்த கண்டென்ட் அது. அது ஒரு ஆமா. தியான அனுபவம் தான் அது. மேடமோட கிளாஸ் வந்து ஒரு தடவ நான் டைரக்டாவே கேட்டேன். தெலுங்குல ஒரு இதுல இது அப்படியே பேசியிருந்தாங்க. அந்த அவங்களுக்கு எல்லாமே ஓவியம். வந்து ஃபுல்லா அந்த தேர்ட் ஐ விஷன்ல அவங்க வந்து ஹையர் மாஸ்டர்ஸ்க்கு கனெக்ட் ஆவாங்க. ஹையர் டைமென்ஷன்ஸ்க்கு கனெக்ட் ஆவாங்க. அவங்க கண்ண மூடினா அவங்களுக்கு கதை கதையா அவங்க வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம பேசிக்கிற மாதிரி அவங்க கண்ண மூடினா ஹையர் மாஸ்டர்ஸோட இப்படிதான் பேசுவாங்க. ஆமா இப்ப இங்க மேடம். உட்கார்ந்து நம்ம மெடிடேஷன்ல எப்படி பேசுறோமோ அவங்க ஹையர் டைமென்ஷன் மாஸ்டர்ஸ், பெரிய மேல் உலகங்களோட மாஸ்டர்ஸ், கடவுளோட இப்படிதான் பேசுவாங்க அவங்க. ஆமா மேடம். மெடிடேஷன்ல எங்களுக்கு கண்டக்ட் பண்ணினாங்க. பண்ணிட்டு இருக்கிறப்பயேன்னு, நீங்க எல்லாரும் இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க. அதனால நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க ஆமா. இந்த மாதிரி உங்ககிட்ட சொல்ல சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டேன்னு, அ அ அப்போ வந்து இந்த கிளாஸ் எடுத்தாங்க. இது அப்படியே சொன்னாங்க. அ அது தமிழ்ல இ அது இ என்னன்னா கேட்டது நல்லது. அவங்களுக்கு இப்ப மாஸ்டர் வந்து பேசிட்டே ஒரு ஒரு ஆஸ்ட்ரல் மாஸ்டர் கனெக்ட் ஆவாங்க. அந்த மாஸ்டர் சொல்ல 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 அது அப்படியே இங்க அவங்க வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க. இங்க செல்ஃபா அவங்க இன்ட்யூஷனோ அவங்க மைண்டோ அங்க யூஸ் ஆகாது. அங்க மாஸ்டர் சொல்ற விஷயத்த அவங்க அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறது தான் அங்க. எஸ் மேடம். அதுதான் அங்க நடக்கும். இதெல்லாம் வந்து நமக்கு வராது. இன்ட்யூஷன் கனெக்ஷன் பெர்சன்ஸ்க்கு இது சுத்தமா வேலை வராது. ஆகாது. அது அது ஆமா. என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாலும் அது வந்து நம்மளால செய்ய முடியாது. ஏன்னா, நம்ம அந்த தேர்ட் ஐ பொசிஷன்ல வரல. நம்ம வந்து தேர்ட் ஐ தாண்டி விஸ்டம் ஸ்டேட் அது. நம்மளோட இது. அவங்களது வந்து தேர்ட் ஐ ஸ்டேட். ஓ! அதுதான் அவங்க எல்லாம் என்னமோ சொல்றாங்க. அப்புறம் நீங்க எல்லாரும் இத்தன பேரு வந்து கனெக்ட் ஆயிருக்கிறீங்க. இன்னும் அது வரல. இன்னும் கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் அப்டின்லாம் சொல்றாங்க. அது முடிச்ச உடனே எல்லாரும் அதுக்கு ஆன்ஸர் எல்லாம் டிசைன் டிசைனா சொல்லுவாங்க. ஆனா அது நல்லா இருக்கும். அந்த ஞானம் மட்டும் வாங்கிக்கிட்டு உள்ள அப்படியே பதிஞ்ச மாதிரி அது இருந்தது. என்னன்னா, இப்போ வந்து கடவுள்மார்கள் இப்போ ஒரு இடத்துல நம்ம செஷன் நடத்துறோம்னா, இங்க எத்தனையோ கடவுள்மார்கள், ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம நானே சொல்றது தான். நீங்க கடவுள்னு சொல்லலாம், ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ன்னு சொல்லலாம். எப்படியாவது நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அவங்க எல்லாருமே ஒரு இடத்துல ஒரு விஸ்டம், ஒரு ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் நடக்குதுன்னா அங்க இருப்பாங்க. ஸோ இங்கேயும் இருக்காங்க. பட் நம்ம தேர்ட் ஐ நம்ம வந்து தேர்ட் ஐ மூலமா நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அந்த தேர்ட் ஐ அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் ஒரு இது. அது அவங்களுக்கு இருக்கு. ஸோ இங்க ஸ்வர்ணலதா மேடம் இருந்திருக்காங்கன்னா, இங்க எந்த மாஸ்டர்ஸ் இங்க வந்திருக்காங்க? இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க என்ன பேசுறாங்க? அவங்க என்ன மெசேஜ் குடுக்குறாங்க? அப்படின்றது அவங்களால பார்க்க முடியும். எஸ், எஸ் மேடம். அந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸ்லயும் நடக்கும்போது, ஒவ்வொரு கிளாஸ்லயும் பல மாஸ்டர்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ அந்த பல மாஸ்டர்ஸ்ல இவங்க ஒரு மாஸ்டருக்கு கனெக்ட் ஆவாங்க. அந்த கனெக்ட் ஆன மாஸ்டர்ஸ் வந்து, இப்போ இங்க 10 பேர் இருக்காங்க, 20 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தர் வந்து என்ன நெனைக்கிறாங்க, இப்போ மாஸ்டர்ஸ்க்கு இங்க எல்லாமே தெரிஞ்சிரும். இப்போ நமக்கு வந்து இப்போ நான் என்ன நெனைக்கிறேன், நீங்க என்ன நெனைக்கிறீங்க, இப்ப நீங்க என்ன வேலை செய்றீங்க, எங்க இருக்கீங்க, இது எல்லாமே நமக்கு தெரியாது. மாஸ்டர்ஸ்க்கு இப்ப நம்ம எல்லாருமே எங்க இருக்கோம், என்ன பண்றோம், எல்லாமே தெரியும். இது எப்படின்னா, பிகாஸ் அந்த ஒன்னஸ்ல அவங்க இருப்பாங்க. இப்போ அ ஒ ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா? இப்ப 5 விரலும் 5 விதமான லிக்விட்ல வைக்கும்போது, அந்த 5 லிக்விடோட அந்த ஒரு ஆ சென்ஸ் நமக்கு தெரியுது இல்லையா? எஸ். அதே மாதிரி அந்த கடவுளுக்கு நம்ம எல்லாரோட சென்ஸும் அங்க தெரியும். ஒவ்வொருத்தரோட மைண்டு, உணர்வு, நம்ம நிலை என்ன எல்லாமே அங்க அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க அதுக்கேத்த மாரி இந்த ஒரு டீம்ல இத்தன பேர் இருக்காங்க. இவங்க இப்படி நெனைக்கிறாங்க. அவங்க அப்படி நெனைக்கிறாங்க. இங்க இவங்களுக்கு இது தேவையா இருக்கு. அப்படின்னு அவங்க வந்து அவங்களோட வாய்ஸ்ல அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த சொல்றது எல்லாமே இங்க இவங்களுக்கு கேட்டு அது வந்து ஜஸ்ட் அப்படியே ரிசீவிங் தான். அத அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க இவங்க. எஸ், எஸ், எஸ் ஸோ மேடம். இவங்க எஸ், எஸ். இங்க ஒரு சேனலா இருக்காங்க. இவங்க மைண்டோ, இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸோ, இவங்களோட
எதுவுமே அங்க யூஸ் பண்ணல. ஒரு சேனலா அந்த தேர்ட் ஐ மூலமாக அந்த மெசேஜஸ் ரிசீவ் பண்ணி அங்க முருகர் பேசுறாரு, கிருஷ்ணர் பேசுறாரு, பத்ரிஜி பேசுறாரு, ஓஷோ பேசுறாரு அப்படின்றது ஒவ்வொரு மாஸ்டருக்கு ஒவ்வொரு வாட்டி கனெக்ட் ஆயிட்டு அவங்களோட நான் அவங்க இத்தனை பேர் இருக்கும்போது அவங்களோட செல்ஃப் ஒரு மாஸ்டருக்கு கனெக்ட் ஆகும். ஸோ அந்த மாஸ்டர் சொல்றது அப்படியே இங்க வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாஸ்டர் சொல்றது பாத்தீங்கன்னா எல்லா மாஸ்டரோடதும் அவங்க ரிசீவ் பண்ணி அங்க சொல்லி அவங்க வந்து இங்க வரும். அந்த மாதிரி கம்ப்ளீட்டா அவங்க வந்து டைரக்ஷன்ஸ் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி மெடிடேஷன்ல கைடட் மெடிடேஷன்ல நீங்க டீப்கே போகக்கூடாது. டீப்க்கு போயிட்டீங்கன்னா இவங்களோட கைடன்ஸ் கேட்காது. நீங்க இப்ப மூச்சை கவனிங்க, இப்போ ஆழ்ந்து பாருங்க, இப்போ இங்க பாருங்க, இங்க கவனிங்க, தேர்ட் ஐ பொசிஷன்ல கவனிங்க, கழுத்து கிட்ட கவனிங்க, இந்த மாதிரி அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணாலே அங்க வந்து எனர்ஜி ஃப்ளோ, அந்த மாற்றம், அந்த ஹீலிங் அப்படின்றது நடக்கும். இது வந்து ஸ்பெஷல் கிளாஸஸ். இது எல்லாமே இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் அவங்க இந்த பிறப்பு நோக்கமாகவே அவங்க பிறந்திருக்காங்க. இப்போ அந்த மாதிரி நம்ம பண்ணணும்னு நம்ம ட்ரை பண்ணோம்னா அது ஆர்டிஃபிஷியல். ஸ்வர்ணலதா மேடம் அவங்க பிறப்போட நோக்கம் அது. அதனால அது அவங்களால தான் முடியும். என்னாலையும் முடியும்னு நம்ம ட்ரை பண்றோம்னா இங்க நம்ம ஒரு பைத்தியமா இருக்கும். அது மேட்ச் கிடையாது. இப்போ யாரோட பிறப்போட நோக்கம்ல அவங்க கனெக்ட் ஆகுறாங்களோ அது பர்ஃபெக்டா போகும். சோ அதுதான் யார் ஆனா எப்படி அந்த மாதிரி மெடிடேஷன்ல இருக்கிறப்போ நம்மளுடைய வைப்ரேஷனும் நம்ம பாடியுமே கிட்டத்தட்ட அவங்கள மாதிரி அடாப்ட் ஆகுது. விஷன்ஸ் ஆமா கரெக்ட். தெரியாட்டாலும் ஆமா அதுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆகுது. நமக்கே தெரியாம நம்ம பாடி நல்லா சுத்துறது, வித்தியாசமான அனுபவங்கள் எல்லாம் அந்த இடத்துல இருக்கிறப்போ வேற மாதிரி இருக்குது. ஆமா மேடம். அங்க அது ஒரு வித்தியாசமானதா அது தான் இருக்கு. என்னன்னா இங்க நம்ம ஃப்ளோல நம்ம போகல. அங்க ஒரு ஒரு என்ன சொல்ல ஆர்டிஃபிஷியல்னு சொல்லலாம். அது அவங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்பதான் இங்க மாற்றம். ஆமா மேடம். ஆமா. அது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். எப்பயாச்சும் அது ட்ரை பண்ணலாம். பட் ஆல் த டைம் நம்ம அது ட்ரை பண்ணோம்னா அது கரெக்ட் கிடையாது. இல்ல ஒரு 1 வீக் அந்த மாதிரி யாரோ விமென்க்காக ஒரு செஷன் வச்சிருந்தாங்க. அது எல்லாரும் வந்து ஸ்ரீ சக்ரா சம்திங் ஏதோ அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. அப்போ பண்றப்போ இந்த டிஎன்ஏக்கு மேடம் ஒரு நாள் வந்து சொன்னாங்க. அது சோ இது அப்படியே எல்லாமே வந்து பத்ரிஜி என்ன சொல்றாருன்னா நீங்க போங்க, பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க, அட்டெண்ட் பண்ணுங்க. பட் எவ்ரிதிங் இஸ் ஆர்டிஃபிஷியல். எப்போ உங்களுக்கு இயல்பா தானா உங்களுக்கு நீங்களா ஆக்டிவேஷன்ஸ் நடக்குதோ அதுதான் பெர்மனன்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி ஆனா நம்ம டிஎம்வைக்கு போறோம். அங்க பெரிய குரூப் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. அந்த ப்ரோக்ராம்ல நம்ம கலந்துக்கலாம், தப்பில்ல. சோ நம்ம ஸ்பெஷலா அந்த ப்ரோக்ராம்க்கு நம்ம பே பண்ணி அங்க போய் அட்டெண்ட் பண்ணணும்ன்றது கிடையாது. சரிங்களா? எஸ் எஸ் மேம். எஸ் மேம். ஆனா அங்க போனாலுமே கூட பாதிக்கு மேல நம்ம டீப்க்கு போயிரும். பாதி லாங்குவேஜ்ல வேற ப்ராப்ளம். அது ஃபாலோ பண்ணவும் முடியல. ஆனா அங்க போனா நம்ம பாடியோட வைப்ரேஷன் மாறுது. அது என்ன அப்படின்னு அது அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. அதுக்காக போறது. அந்த மாதிரி போய் பார்த்துக்கிறது போகலாம், மேடம். தப்பில்ல. இப்போ நம்ம தியான மகா யஜ்ஞங்கள் அங்கெல்லாம் போகும்போது கிரவுடோட சேர்ந்து நம்ம போகலாம். அது வந்து என்ன அங்க போகும்போது குரூப் மெடிடேஷன்ஸ், இயற்கை மெடிடேஷன் எல்லாமே நம்ம வந்து எல்லாரோட கூட சேர்ந்து பண்றது. அது நம்மளோட பர்சனல் ட்ரெய்னிங் கிடையாது அங்க. எல்லாரோட கூட சேர்ந்து டிஃப்ரெண்ட் அனுபவங்கள் பெறுவதற்காக எல்லாரோட சேர்ந்து 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 பண்றது. அப்போ அது கரெக்ட் அங்க. நம்ம ஸ்பெஷலா அவங்கள பார்த்து ஃபோன் பண்ணி, அவங்க கிளாஸ் புக் பண்ணி, அவங்க ஊருக்கு போயிட்டு அட்டெண்ட் பண்றது இதெல்லாம் தேவையில்ல. எஸ் மேம். எஸ் மேம். ஓகே ஆனா இது மாஸ்டர்ஸ். தேங்க் யூ. தேங்க் யூ மேடம். நம்ம செஷன் முடிச்சுக்கலாம். ரொம்ப நேரம் பேசிட்டேன். ரொம்ப நேரம் உங்க டைம் எடுத்துக்கிட்டேன். 10:30. தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச் ராஜேஸ்வரி மேடம் ஒன்ஸ் அகைன். தேங்க் யூ. எல்லாருக்கும் குட் நைட். குட் நைட்.